कीर्तनं गोविन्द जानकीकान्तस्मरणं सद्गुरुनाथ महाराज की हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। व्याधस्य चरणं ध्रुवस्य च वयो विद्या गजेन्द्रस्य काजातिर्विदुरस्य यादवपतेः उग्रस्य किं पौरुषम् उज्जायाः कमनीयरूपमधिकं किं तत्सुधाम्नोधनम् भक्त्या तुष्यसि केवलं न च गुणैः भक्ति प्रियो माधवः। பொதுவா பக்தி பண்றது, தர்மத்துல ஈடுபடுறது, இது எதுக்குமே இவாமா அதிகாரி அப்படிங்கிறது கிடையாது. இது பொதுவா சாஸ்திர அத்தியனம் பண்றதுக்கு, மீமாம்சால வர்றதுக்கு, மீமாம்சா சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு, எல்லா சாஸ்திரத்திலயுமே சூத்திரத்துல என்ன சொல்றா அப்படின்னா இப்ப அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னா அந்த அத அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேதாந்த பட்டணத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா பக்தி அப்படின்னா பக்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோ பகவான் கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்கோ இந்த குவாலிபிகேஷன் வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு எந்த குவாலிபிகேஷனுமே தேவை இல்லை. பகவான்கிட்ட வரணும் அப்படின்னா ஒரே குவாலிபிகேஷன், ஆசை வேணும், அவ்வளவுதான். அது இருந்ததுன்னா பகவான்கிட்ட வந்தா போதும். இந்த ஸ்லோகம் தான் சொல்றது, பகவான்கிட்ட எந்த ஒரு பேக்ரவுண்டுமே அவன்கிட்ட வரணும்னா எந்த ஒரு குவாலிபிகேஷனுமே இல்லை. அவளுக்கு இது இருக்கணும், அவளுக்கு ஆச்சாரம் இருக்கணுங்கிறது வாஸ்தவமான விஷயம், எல்லாருக்குமே இருக்க வேண்டிய விஷயம். ஆனா என்னது அப்படின்னா அதுக்கு பெரிய அதுதான் பக்திக்கு குவாலிபிகேஷன் அப்படின்னு கிடையாது. எடுத்துட்டோம் அப்படின்னா வியாதஸ்ய சரணம் குஹன், ராமர் வனவாசத்துக்கு போச்சே சிங்கிவேரபுரம் அப்படிங்கிற இடத்துல கங்கா நதி கரையில இந்த குஹனை போய் இழுத்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் பெருமாள். குஹன் அப்படிங்கிறவனுக்கு என்ன பெருசா ஆச்சாரம்னா என்ன, கார்த்தால எழுந்துக்கிறது, குளிக்கிறது, மடி உணர்த்துறது அப்படிங்கறதெல்லாம் பெருசா உண்டா அந்த குஹனுக்கு. த்ருவஸ்ய சவயோ, பகவான பார்க்கணும் அப்படின்னா 18 வயசு ஆயிருக்கணும், நம்ம லைசன்ஸ் அப்ளை பண்றதுக்கு 18 வயசு ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி பகவானை பாக்குறதுக்கு உனக்கு இவ்வளவு வயசு ஆயிருக்கணும் அப்படின்லாம் ஏதாவது உண்டா? கிடையாது. ஏன் அப்படின்னா த்ருவஸ்ய சவயோ, துருவனுக்கு என்ன வயசு? 5 வயசு குழந்தை துருவன் அப்படிங்கிறவன். ஆனா அவனும் பகவானை போய் பார்த்தான். வித்யா கஜேந்திரஸ்ய கஜேந்திரன் பகவானை பார்க்கறதுக்கு படிப்பு வேணும், இவ்வளவு படிச்சாதான் பகவானை பார்க்கணும், பக்தி பண்ணணும் அப்படிங்கறது ஏதாவது உண்டா? கிடையாது. எப்படி அப்படின்னா கஜேந்திரனை பார்க்கணும். கஜேந்திரன் அப்படிங்கிறது யாரு? ஒரு யானை. அந்த யானைக்கு என்ன தெரிஞ்சது? பகவானை கூப்பிடணும். அந்த பகவான்கிட்ட ஒரு ஆசையா பகவானை கூப்பிட்ட உடனே பகவான் வந்துட்டார். வித்யா கஜேந்திரஸ்ய காஜாதிர்விதுரஸ்ய, பகவானை பார்க்கணும்னா இந்த ஜாத்தியில இருக்கிறவா தான், இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவாளுக்கு மட்டும்தான் பகவான், இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவாளுக்கு கிடையாது
அப்படின்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா, விதுரர் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து பெரிய பிராமணோத்தவர் கிடையாது. ஆனா வந்து அங்கேருந்து க்ஷத்ரியா பெரிய பெரிய ராஜா திருதராஷ்டிரர், அங்கேருந்து அவரோட பையன் துரியோதனன் துஷாசனன் எல்லாரும் வந்து இங்கேருந்து பகவான் வரான் அப்படிங்கிறதுக்காக வந்து அவனுக்காக வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கான். ஆனா அங்கேருந்து தூது போச்சு, அவாத்துல போய் சாப்பிடல. அங்கேருந்து ஒரு குடிசை, விதுரரோட குடிசை, இந்த குடிசையில போய் சாப்பிட போறான். ஏன் அப்படின்னா இவாள்கிட்ட ஆடம்பரம் இருந்ததே தவிர பக்தி இல்ல, ஆசை இல்ல. விதுரர்கிட்ட ஆடம்பரமா இல்ல, பெரிய ஏற்பாடு அது இதுன்னு ஒன்றும் பண்ணல. ஆனா அங்கேருந்து பார்த்தோம்னா விதுரர் வந்து பேசிக்கலா அவருக்கு ஒன்றும் ஆசை இருந்தது, பகவானை பார்க்கணும், கிருஷ்ணன் கிட்ட ஆசை இருந்தது. அந்த ஆசை ஒன்னே போதும். அதனால அவத்துல என்ன சாப்பிட்டான் அப்படின்னா ஒரே ஒரு வாழைப்பழம் கொடுத்தாலும் அந்த விதுரரோட பத்னி. ஆனா ஆசையா கொடுக்குறா அப்படின்னு உடனே அங்க இருந்து போய் வார்த்தை போய் பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் அப்படின்னு சொல்றாரு பகவத்கீதையில. ஒரு இலை, துளசி இலையோ இல்லைன்னா வந்து தீர்த்தம் தந்தா கூட போதும், ஆசையா கொடுத்தா அந்த இடத்துல பகவான் ஏத்துக்கிறான். உக்ரசேன மகாராஜா, அவருக்கு என்ன வயசு, பகவானை பார்க்கணும் அப்படின்னா வந்து வயசு இல்லை, என்ன பராக்கிரமம் இருந்தது, பகவானை பார்க்கறதுக்கு பராக்கிரமம் ஒரு குவாலிபிகேஷனா அப்படின்னா உக்ரசேனர் பார்க்கிறோம். உக்ரசேனர் அவர் வந்து அவர் தான் வந்து பகவான் கிருஷ்ணன் வந்து தானே, இது கிருஷ்ணனோட சரித்திரம் முழுக்க அப்படிதான். எங்கேயுமே ஜராசந்தனை வந்து வதம் பண்ணான் பீமன் அப்படின்னா அதுக்கு வந்து ஐடியா கொடுத்தது கிருஷ்ணன் தான். நரகாசுரனை போய் வதம் பண்ணி 16,100 பேரை காப்பாத்தினான் அவன் பேர்ந்து, அது பண்ணது கிருஷ்ணன் தான். அதே மாதிரி கம்சனை அடிச்சது கிருஷ்ணன் தான், சிசுபாலனை அடிச்சது கிருஷ்ணன் தான். இவாளுக்கு தனித்தனி ராஜ்யம் உண்டு. கம்சனை வந்து கம்சனுக்கு இன்ஃபேக்ட் தனி ராஜ்யம் ஒன்று கிடையாது, மதுரையை அவன் ஆக்குபை பண்ணி வச்சிருந்தான், அந்த கம்சன் அடிச்சார். இப்போ வந்து பொதுவா வந்து வரலாறுலயோ அதுக்கு முன்னாடி புராணங்கள்லயோ இதிகாசத்துலயோ எங்க பார்த்தாலுமே ஒரு ராஜா ஒரு தேசத்தை போய் அடிச்சான் அப்படின்னா வந்து அந்த தேசத்தோட ராஜா விடுத்தியாச்சுன்னா இவன் அந்த தேசத்தை அடையறதுக்காக தானே அடிப்பான். அது வந்து தேசத்துல ஆசை, சொத்துல ஆசை இருந்து அடிச்சா அந்த மாதிரி அடிப்பாலும். தர்மத்துல ஆசை இருந்ததுன்னா வினாசாயச்ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாங்க, தப்பு பண்றவாள் அடிச்சுட்டு அந்த இடத்துல போய் அவனுக்கு ராஜ்யத்துக்காக வரல, அதனால போய் அவங்க போய் சிம்மாசனத்துல உட்கார மாட்டான். அடுத்தது அவனோட பையனுக்கோ யாருக்காவது ராஜ்யத்தை கட்டி வச்சு பாருப்பா தர்மப்படி ஆட்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம். ஏன்னா வந்து இது ராமர்கிட்டையும் பார்க்கலாம், கிருஷ்ணர்கிட்டையும் பார்க்கலாம். இப்ப வந்து போய் அங்கேருந்து போய் வாலிய வதம் பண்ணதே ராமர் தானே. அங்கேருந்து சுக்ரீவனும் தனக்கு சரணாகதி பண்ணிட்டு இருக்கான். அவர் போய் ராஜ்யத்தை எடுத்துருந்தா கேட்கறதுக்கு யார் ஆளு இருக்கா? அதே மாதிரி விபீஷணனும் சரணாகதி, விபீஷண சரணாகதி பிரசித்தம் வந்து ஸ்ரோலோக சரண்யாய ராகவாய் மகாத்மனே அப்படின்னு சொல்லி வந்து ராமர் சரணாகதி பண்றான். சரணாகதி பண்ணதும் அந்த ராவணனை அடிச்சதும் ராமனோட சைன்யம் தான். இந்த சரணாகதியும் விபீஷணனும் சரணாகதி பண்ணியிருக்கான். அந்த ராஜ்யத்தை எடுத்துட்டா கேட்கறதுக்கு யாரு இருக்கா ஆளு? இருந்தாலும் அவருக்கு வந்து ராஜ்யத்துல ஆசை இல்லை, தர்மத்தை நிலநாட்டணும், அவ்வளவுதான் பகவானுக்கு. அதனால வந்து அங்கேருந்து போய் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு அடுத்தது சுக்ரீவனை நீ ஆளுப்பா அப்படின்னு பொறுப்பை வந்து பொறுப்பா ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னு சுக்ரீவனை விபீஷணன் எல்லாம் ஆள சொல்லிட்டு போறாரு. அந்த மாதிரிதான் எங்க உக்ரசேனர் வந்து வயசான தாத்தா, 80-90 வயசான தாத்தா. அங்கேருந்து பா கிருஷ்ணா சிம்மாசனம் எங்கப்பா இருக்கு அப்படின்னு அவர் அவ்வளவு வயசான தாத்தா. அந்த தாத்தாவை உட்காத்தி வச்சு உங்க உட்காருங்க தாத்தா, நீங்க ராஜான்னு இருங்க, அக்ஷரையெல்லாம் தெரியாது நான் போட்டுக்கிறேன், நான் பொறுப்பை எடுத்துக்கிறேன், ஆனா ராஜ்யம் என்னோடது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறான். அந்த உக்ரசேனருக்கும் பணிஞ்சு வரான். ஏன் அப்படின்னா உக்ரசேனர்கிட்ட பராக்கிரமத்தை எதிர்பார்க்கலாம். குஜ்ஜாயா கமனீய ரூபம் அதிகம் கிம். குஜ்ஜ அடுத்தது வந்து கம்சவதம் பண்ண போச்சு ஒரு கூனி இருந்தாலும் அந்த கூனி வந்து அந்த கூனியோட கூனை நிமிர்த்தி விட்டான். அந்த கூனிக்கு வந்து அழகாவா இருப்பா. கூனினாலே அவன் வந்து பிறந்ததுல இருந்து கூனி வேற, பிறந்ததுல இருந்தே அவ வந்து இந்த மாதிரி கூனாதான் இருக்கும் அவன் முதுகு. அப்ப இருந்தே தெரியும் அவள்கிட்ட வந்து பெரிய அழகு ஒன்றும் கிடையாது. ஆனா பகவான் அவளுக்கு அனுகிரகம் பண்றான். ஏன் அப்படின்னா அவள்கிட்ட அவளோட அழகை எதிர்பார்க்கவே இல்லை பகவான். அவன் பகவானுக்கு அழகை எதிர்பார்க்கல. பகவான் உடனே அவன் ஆசைப்படுறான், ஆசை அவ்வளவுதான். அவன்கிட்ட பிரேமையா இருக்கணும். அதனால வந்து அவன் வந்து ஆசையா சந்தனம் பூசினா அவளுக்கும் அனுகிரகம் பண்ணான். கிம் தத் சுதாம் நோ தனம். பகவானை பூஜை பண்ணணும்னா பெரிய பணக்காராளா தனிக்காலா இருக்கணும். பெரிய பணக்காரால தான் பகவான் எதிர்பார்க்கறானா அப்படின்னா சுதாமா குசேலர். குசேலர் என்ன பெரிய பணக்காரரா, அவருக்கு பெரிய மாளிகையை கொடுத்து அனுகிரகம் பண்ணான்.
அதை விட அனுகிரகம் என்னது அப்படின்னா தன்னோட சேர்ந்து படுக்கையில படுக்க வச்சிருந்தாங்க. அவர் ஆத்துக்கு வந்தோடனே அவரும் ருக்மிணியுமா சேர்ந்து குசேலருக்கு பாத பூஜை பண்ணாங்க. ஏன்? அவர் வந்து பெரிய பணக்காரர் இல்லையேனா, பணத்தை பகவான் எதிர்பார்க்கவே இல்லையேப்பா. பகவான் எதிர்பார்க்கறது பிரேம, பக்தி, ஆசை, அவ்வளவுதான். பக்தியா துஷ்யதி கேவலம் ந குணைஹி பக்தி பிரியோ மாதவஹ. பகவான் ஒண்ணுத்தை தான் எதிர்பார்க்கலாம். என்னது அப்படின்னா பக்தி. பக்தினா என்னன்னா ஆசை. நம்ம அந்த ஆசைய வந்துட்டு வச்சோம் அப்படின்னா அவன் அதுக்கு பிரதி பண்றான். அதுதான் பகவான்கிட்ட இருக்கிறதுக்கு எந்த ஒரு குவாலிபிகேஷனும் இல்லை. இப்ப எதுக்காக வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட தலைப்பு வந்து பாகவத தர்மத்துல சமதர்மம் என்ன இருக்கு அப்படின்னு. சமத்துவம், எல்லாரையும் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது பாகவத தர்மத்துல என்ன இருக்கு. எல்லா பேரியர், கேஸ்ட், கம்யூனிட்டி, ஜெண்டர், அது மட்டும் இல்லாம ஸ்பீஷீஸ், வெறும் ஹியூமன் அப்படின்னு இல்லை, அதை தாண்டி மிருகம், எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கணும் அப்படிங்கிறது தானே சமதர்மம்ங்கிறது. இந்த சனாதன தர்மத்தோட ஒரு தூண் இது இந்த சமதர்மம் அப்படிங்கிறது. இந்த சமதர்மங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம்னா சனாதன தர்மத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். இந்த சமதர்மம் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அந்த சமதர்மம் அப்படிங்கிறது கொஞ்ச காலம் முன்னாடி அழிய ஆரம்பிச்சு. ஒரு 1000 வருஷம் முன்னாடி இவாதான் வந்து வசதியான கம்யூனிட்டி, இவா வந்து தாழ்த்தியான கம்யூனிட்டி, இவாளை விட இவாதான் வசதி, இவாளை விட இவா தாழ்த்தி அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுக்குள்ளேயே நம்ம டெவலப் பண்ணிட்டோம். அந்த மாதிரி அது என்ன ஆச்சு? இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் வந்து பேசிக்கலி வேதத்திலேயே இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. வேதத்துல வந்து இவா வசதி, இவா தாழ்த்தி அப்படிங்கிற பேச்சே கிடையாது. வேதம் வந்து எல்லாரையும் ஒன்னா பார்க்கும், அதுதான் வேதம். எல்லாரையும் ஒன்னா பாக்குறது தான் வேதம். வேதத்துல இருக்கிற மந்திரங்களும் அப்படியே தான் அமைஞ்சிருக்கு. பிராமணேஷு ருச்சம் ராஜசு நஸ்கிருதி ருச்சம் விஷ்யேஷு சூத்ரேஷு மயி தேஹி ருச்சாருச்சம். எல்லாருக்கும் கல்வியை கொடுப்பா. கல்வியை வந்து இவான்னு பார்க்காத, மனுஷனா பிறந்தானா அவன் எல்லாருக்கும் நீ கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேத மந்திரம். இன்னொரு மந்திரம் என்ன சொல்றாருன்னா, சமானீவ ஆகூதி சமானா ஹிருதயானிவ சமானமஸ்து ஓ வனஹ யதாவஸ்து சஹாசதி அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து நம்ம எல்லாரும் ஒரே எண்ணத்தோட, ஒரு சொசைட்டில இருக்கிறவா எல்லாரும் வந்து ஒரே எண்ணத்தோட எல்லாரும் ஒன்னா செயல்படுவோம். எல்லாம் ஒரே மாதிரி, எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஈக்குவலா இருப்போம் அப்படிங்கிறது இந்த மந்திரம் காட்டுறது. இதுல என்ன தெரியுது அப்படின்னா வந்து சனாதன தர்மத்துல வந்து யார் வசதி யார் தாழ்த்தி அப்படிங்கிற அந்த ஒரு நோஷனே இல்லை. எல்லாரையும் ஒன்னாதான் பார்த்து. ஆனா போக போக காலம் ஆக 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 நம்ம வசதி, என்னை விட நீ தாழ்த்தி அப்படிங்கிற இதெல்லாம் நம்மளே டெவலப் பண்ணிட்டோம். அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த மாதிரி ஆக ஆக அப்புறம் இந்த எல்லாருக்கும் வந்து ஒரு ஹோப் கொடுத்தது எல்லா மனுஷாளுக்கும். என்ன அப்படின்னா, இந்த சனாதன தர்மத்துல வந்து இந்த தர்மங்கள்லாம் அழிய அழிய பாகவத தர்மம் மகான்கள் அப்படிங்கிற அவதாரம் பண்ணி, அந்த மகான்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னா, அவ எல்லாரும் அழிஞ்ச சனாதன தர்மத்தை பக்தியை வச்சிருந்து திருப்பி அந்த சனாதன தர்மத்தை எல்லாருக்கும் வந்து கொடுக்கறான். அது எப்படி அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வேதத்துல 2 மந்திரங்கள் இந்த இடத்துல கோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். யஹ் பஞ்சசருஷணீஹி அபிநிஷசாத தமே கவிர் கிரகபதிர் யுவா அப்படின்னு. பகவான் எப்பேற்பட்டவரா இருக்கார் அப்படின்னா, எல்லா விதமான கம்யூனிட்டி பஞ்சசருஷணீஹி அப்படின்னு. பொதுவா வந்து நம்ம 4 வர்ணங்கள்னு சொல்லுவோம். வேதத்துல பஞ்சசனர்கள் 5 வர்ணம் சொல்லுவோம். பிராமணர்கள், கஷத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், அப்புறம் நிஷாதர்கள், இந்த காட்டு வாழ் மக்கள், அந்த மாதிரி இருக்கிற வாழ்லாமும் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே வேதம் 5 பேரை பத்தி தான் சொல்லும். சொல்லச்சு இந்த பகவான் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, எல்லாருக்கும் அவரை வந்து பூஜை பண்ணறதுக்கு என்ன ஒரு குவாலிபிகேஷன்னா, பிறவி அப்படிங்கறதே குவாலிபிகேஷன். ஒருத்தர் பிறந்துட்டா இந்த 5 கம்யூனிட்டியில 5 கம்யூனிட்டி தான் இருக்க முடியும் உலகத்துல இருந்தா வேதத்தை பொறுத்த வரைக்கும். அந்த அவரை வந்து பூஜை பண்றதுக்கு எப்பேற்பட்டவரா பகவான் இருக்காரு அப்படின்னா, அவருக்கு வந்து பிறப்புரிமை பெற்றவரா இருக்காராம். ஒருத்தர் வந்து பிறந்துட்டா அப்படின்னாலே பகவானுக்கு பூஜை பண்ண தகுதி, குவாலிஃபைடா இருக்கா அப்படின்னா என்னது, குவாலிபிகேஷனே தேவையில்லை அப்படின்னு அர்த்தம்.
அப்ப இந்த மாதிரி எல்லா மெனக்கிட்ட பஞ்சசர்ஷனி அபிநிஷசாதி தமேதமே கவிர் கிரகபதி ஜீவா அப்படின்னு பகவான சொல்றது. இன்னொரு ஒரு மந்திரம், இது வந்து நம்ம மனுஷாளுக்குள்ள பாக்குறோம். இன்னும் நம்ம வந்து சில பேர்லாம் வந்து நம்ம எப்படி பழகிட்டோம் அப்படின்னா, சில மிருகங்கள்லாம் வந்து உதாரணத்துக்கு நாய், பன்னி, எரும மாடு, கழுதை இதெல்லாம் ஒரு மாதிரி மட்டமா பாக்குறது அப்படிங்கிறது சொசைட்டில அது எப்படியோ புகுந்துருக்கு. அது வந்து எப்படின்னா நம்ம வந்து சில பேரை திட்டச்சே இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி திட்டுவோம். ஆனா அந்த அந்த மிருகங்கள்லாம் என்ன பண்ணும், அதெல்லாம் நம்ம வந்து நம்ம வசதி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். எந்த மிருகமுமே ஆக்சுவலா அது எல்லாத்துக்குமே நன்றிங்கிறது உண்டு. மனுஷனுக்கு மட்டும்தான் நன்றிங்கிறது நிறைய பேருக்கு கிடையாது. அது எல்லாத்துக்குமே வந்து நன்றி அப்படிங்கிறது உண்டு. ஆனா என்னமோ வந்து நம்மளே வந்து அதுதான் மட்டம் அப்படின்னு நம்மளே வந்து அப்படி வந்து அது ஒரு அத்தியாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பல வருஷமா வந்து யாரையாவது திட்டுறது அப்படின்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி திட்டுறோம். பகவத்கீதை 10வது அத்தியாயத்துல பகவான் வந்து விபூதி யோகா சொல்றான். நான் வந்து இதுவா இருக்கேன். நான் மாசானா மார்கசீர்ஷம், நான் மாசங்கள்ல மார்கழியா இருக்கேன். நான் அக்ஷரானா மகாரோஸ்மி, எழுத்துக்கள்ல நான் அகாரமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு வரோம். அந்த மாதிரி வேதத்துல ஒண்ணு இருக்கு. வேதத்துல வந்து பகவான் எதிர்த்துல என்னென்னவா இருக்கான் அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்றேன். பிரம்மா தேவானாம் பதவி கவீனாம் ரிஷர் விப்ராணாம் மகிஷோ மிருகாணாம். மகிஷோ மிருகாணாம், இது ஒன்னொன்னுல இதுவா இருக்கேன் அப்படின்னா. இப்ப வந்து மிருகத்துல என்னவா இருக்கேன், விலங்குகள்ல நான் என்னவா இருக்கேன் அப்படின்னா மகிஷோ மிருகாணாம். மகிஷம்னா என்ன, எரும மாடு. மிருகத்துல விலங்குகள்ல நான் எரும மாடா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மாதிரி பல மந்திரங்கள் இருக்கு. நம்ம வந்து அவகாசத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மந்திரம் இப்ப சொன்னேன். இந்த மாதிரி என்னன்னா வேதத்துல பொறுத்த வரைக்கும் யாருமே எந்த ஒரு கம்யூனிட்டியுமே வந்து இவாதான் வசதி, இவாதான் ஃபார்வர்டு கிளாஸ், இவாதான் பேக்வர்டு கிளாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டே கிடையாது வேதத்துல. அதே மாதிரி மிருகங்கள்லயும் அது கிடையாது. ஆனா போக 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 அது வந்து நம்ம சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அதை வந்து திருப்பி அதை எல்லாத்தையுமே வந்து நீக்கினதுதான் பாகவத தர்மம். பாகவத தர்மமே பார்த்தோம்னா பாகவத தர்மத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே வேதத்துல இருக்கிற விஷயம்தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம பஜனை இவ்வளவு பஜனை பண்றோமே இன்னைக்கு, இந்த பஜனைங்கிறது முதல்ல எங்க சொல்லியிருக்குன்னா வேதத்தை சொல்லியிருக்கு. வேதத்தை சொல்லியிருக்கு. ஆஸ்ய ஜானந்தோ நாம சித்விவக்தன ப்ருஹத்தே விஷ்ணோ சுமதிம் பஜாமஹே துருவாசோ அஸ்ய கீரயோஜனா. கீரயானா கீர்த்தனம் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். துருவாசோ அஸ்ய கீரயோஜனா சஹா உருக்ஷிதிகும் சுஜனிமாச்சகார பிரதத்தே அத்யஷி பிவிஷ்ட நாமார்ய சகுன்சாமி வயுனானி வித்வான். நான் சொன்ன எல்லா மந்திரம் 3 மந்திரங்கள் சொன்னேன். எல்லாமே இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் இருக்கு. இந்த மந்திரங்கள் எல்லாமே வந்து பகவான் நாமாவை சொல்றதை பத்தியும் அந்த பகவான் நாமா எப்படி உபாசனையா இருக்கு அப்படிங்கறதையும் பேசக்கூடிய விஷயம்தான் இது எல்லாமே. இது எதுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம பஜன சம்பிரதாயம்ல வந்து எவ்வளவு பெரியவா இருந்தாலும் நம்ம முக்கியமா எடுத்து வச்சு யாரும் நம்ம சொல்றோம், ஐயா போதேந்திரால், ஐயாவால், சுக்குரு சுவாமிகள், இவா 3 பேரை தான் நம்ம முக்கியமா எடுத்து சொல்றோம். ஆனா நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு எதுக்காக இந்த போதேந்திரால நம்ம முக்கியமா பஜனை கொண்டாடுறோம், எதுக்காக ஐயாவால கொண்டாடுறோம் நிறைய பேருக்கு தெரியாது. எதுக்காக அப்படின்னா, போதேந்திராலும் ஐயாவாலும் தான் நாம சித்தாந்தம் பண்ணோம். பகவன் நாமாங்கிறது எப்பேற்பட்டதுங்கிற சித்தாந்தம் பண்ணா, அதுவும் வந்து வேதத்தை வச்சு பண்ணா. வேதத்தை வச்சு அதுவும் வந்து இந்த மந்திரத்துக்கு இப்படியே அர்த்தம் பண்ணலாம், அப்படி அர்த்தம் பண்ணலாம்னு நம்மளுடைய ஒரு வித்வத்தினால அர்த்தத்தை மாத்தாம வேதத்துல உள்ளதை உள்ளபடி சொன்னா. எப்பயுமே நம்ம வந்து அழகுபடுத்தி சொல்றதை விட அது இருக்கிறத உள்ளபடி சொன்னாதான் அதுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி. அந்த மாதிரி அவ வந்து போதேந்திராலோ ஐயாவாலோ அந்த மாதிரி நாம மகிமையை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணா வேதத்தை வச்சுட்டு. அதனால அவ நாம சித்தாந்தம் பண்ணதுனாலதான் அந்த 2 மகான்களையும் இன்னைக்கு நம்ம அவ்வளவு கொண்டாடுறோம். சத்குரு சுவாமிகள் ஏன் அப்படின்னா, அவ வந்து சித்தாந்தம் பண்ண அந்த நாம சித்தாந்தத்தை வச்சு வீடு வீடா கிராமமா போய் பஜனை ராதா கல்யாணம் பண்ணி 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 அதை ப்ராபகேட் பண்ண, அதை வந்து பிரசாரம் பண்ண. அதனாலதான் இன்னைக்கு இந்த 3 பெரியவாளையும் நம்ம வச்சுட்டு கொண்டாடுறது பஜனை சம்பிரதாயத்தை. அதனால இப்ப எதுக்கு இது சொன்னேன் அப்படின்னா, வேதத்துல இருக்கக்கூடிய தர்மம் தான் பாகவத தர்மத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த மாதிரி எல்லாமே பகவானோட கிருபையை நினைச்சுட்டு நம்ம உருகிறதோ இது எல்லாமே வேதத்துல இருக்கக்கூடிய விஷயம் தான். நம்ம அதே மாதிரி பாகவத தர்மத்தை இன்னொன்னு சொல்லுவோம். எனக்கு வந்து
நம்ம வந்து மோட்சம் 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 மோட்சம்னு அதையே எதிர்பார்த்துட்டு நம்ம அந்த ஒரு எதிர்பார்ப்போட நம்ம கர்மா பண்ணக்கூடாது. நம்ம பண்ற பக்தியோ எல்லாமே பகவானுக்காக, பகவத் பிரீத்திக்காக அந்த உண்மையா மூழ்கி போய் பண்ணோம் அப்படின்னா தானா நமக்கு மோட்சங்கிறது கிடைக்க போறது. அது வந்து நமக்கு மோட்சம் பகவான் வந்து நமக்கு சீட் ரிசர்வ் பண்ணி வச்சிடலாம். நம்ம வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்போடையே நம்ம இருந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு பக்தி கிரந்தங்கள் எல்லாம் வரும். எல்லாருமே அச்சுவை பெரிதும் வேண்டேன் அலங்கமான பொருளானே அப்படிங்கிறார் ஆழ்வார். அத்தியாசூராம் அந்நியதமோக வேயம் அப்படிங்கிறார் பராசர பட்டர். காய இச்சசி வைகுண்ட அப்படிங்கிறார். வைகுண்ட வாசேபி நமே அபிலாஷா அப்படிங்கிறார் வேதாந்த தேசிகர். இதெல்லாமே பக்தி மகான்கள்லாம் சொன்னது எல்லாமே வேதத்துல இருக்கிற விஷயம். வேதத்துல வந்து உனக்கு பக்தி பண்ணிட்டு நான் இங்கேயே இருக்கேன்ப்பா அப்படிங்கிறது. அது வந்து மகான்கள்லாம் வந்து அவ வந்து மோட்சம் வைகுண்டத்துக்கு போனோங்கிறத கோலா வச்சுட்டு இருக்க மாட்டான். அவளோட பக்திங்கிறதே அவளுக்கு வந்து மீடியமும் பக்தி, அடையறதும் பக்தி. பக்தியவே வச்சுன்னு பண்ணாச்சு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மோட்சங்கிறது கிடைக்கிறது. அவ வந்து அது ஒரு கோல், நான் மோட்சத்துக்கு போனோம் அப்படின்னு வச்சுன்னு பண்ண மாட்டான். இதுவும் எங்க இருக்குன்னா வேதத்துல இருக்கு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம வேதத்துல இருக்கக்கூடியது எல்லாமே தான் பாகவத தர்மத்துல இருக்கு. பாகவத தர்மத்துல இருக்கக்கூடியது எல்லாமே வேதத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு. சோ அதனால இப்ப என்ன பார்த்தோம்னா இந்த சமதர்மம், சமத்துவம் எல்லாரையும் இந்த கம்யூனிட்டின்னு இல்லாம எல்லா மனுஷாலையும் எல்லா மிருகத்தையும் எல்லாரையும் ஒன்னா பாக்குறது அப்படிங்கிறது தான் வேதம் நம்ம கத்துக் கொடுக்கறது. அதே தான் வந்து பாகவத தர்மமும் அதை வந்து அது அழியற மாதிரி இருக்கிற காலத்துல இன்னைக்கு நம்ம சனாதன தர்மம் அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம அண்ணா ஸ்ரீ அண்ணா கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் ஸ்ரீ அண்ணா அவர் வந்து அத்தியாத்ம பாரதம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அந்த புஸ்தகத்துல அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இஸ்லாம் அப்படிங்கிற அந்த ரிலீஜியன் வந்து சவுதி அரேபியா அப்படிங்கிற கண்ட்ரியில ஆரம்பிச்சது. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சவுதி அரேபியால இருந்து நம்ம இந்தியாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியுமே இஸ்லாம் கண்ட்ரி தான். இந்தியாவை தாண்டியும் பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியா, மலேசியா எல்லாம் வந்து இஸ்லாம் முழுக்க, நான் சொல்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் 100% இஸ்லாம் தான். ஏதோ கொஞ்சம் பேர் மற்ற ரிலீஜியன்ல இருப்பா, ஆனா எல்லாமே இஸ்லாம். மோஸ்ட்லி 99.99% எல்லாம் இஸ்லாம் கண்ட்ரி தான். இருக்கச்சே இன்னைக்கு இந்தியாவும் நடுவுல இருந்திருக்கு. இந்தியாவில வந்து 700 வருஷம் முகல் சாண்டா, அதுக்கு முன்னாடி வந்து 5 டைனாஸ்டி இருந்தது, துக்ளக்கு, லோதி அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷம் முஸ்லிம்ஸ் ஆண்டும் எப்படி இவ்வளோ பெரிய நாடை வந்து இன்னும் முஸ்லிம் நாடு அப்படின்னு அது எப்படி ஆள, எப்படி நம்ம நாட்டுல சனாதன தர்மங்கிறது எப்படி எல்லாத்தையும் உடைச்சுட்டு வந்து வாழ்ந்தது, எப்படி அது எப்படி சாத்தியம் அது? ஏன்னா இதுக்கு நடுவில் இப்ப வந்து பெர்ஷியான்னு ஒரு நாடு இருக்கு, ஈரான் அப்படின்னு பேரு. அந்த நாடு வந்து ஜொரோஸ்ட்ரியானிசம் அப்படின்னு ஒரு ரிலீஜியன். அவளுக்கு அக்னி வழிபாடெல்லாம் உண்டு. நம்ம சனாதன தர்மத்தோட ஒரு கிளை தான் அது. அந்த ரிலீஜியன் இருந்திருக்கு. அதே மாதிரியே ஈஜிப்ட்னு ஒரு நாடு. அந்த நாடு வந்து அந்த நாட்டுக்கும் அவளுக்குன்னு தனி கல்ச்சர், அவளுக்குன்னு தனி வழிபாடு எல்லாமே இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாமே இஸ்லாம் கண்ட்ரியா இருக்கு. இதெல்லாமே மாறினப்ப இந்தியா மட்டும் எப்படி இந்தியாவா இருக்கு, எப்படி நம்ம நாடா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் அத்தனை மகான்களை இந்த நாடு பெற்று போட்டுட்டே இருந்தது. ஒரு இடைவெளியே இல்லாம எந்த காலத்தை நம்ம போய் பார்த்தாலும் இந்த நாட்டுல வந்து இந்த பிரதேசத்துல இந்த மகான் வாழ்ந்தார், இந்த மகான் இருந்தார், இந்த மகான் இருந்தார். அதனால என்ன தெரியறதுன்னா இந்த மகான்கள்லாம் வந்து அவதாரம் பண்ணி நமக்கு வந்து பெரிய மெசேஜ கற்றுக் கொடுக்குறான். நமக்கு தர்மத்தை வந்து வாழ வைக்கலாம். பாகவத தர்மம் மூலமா சனாதன தர்மத்தை வாழ வைக்கலாம். அதுதான் இந்த மகான்கள் ஆயிரக்கணக்கான வருஷமா இன்னி வரைக்கும் இவ்வளவு மகான்கள் இருந்துட்டு இருக்கா. அவெல்லாம் என்ன பண்றா அப்படின்னா இந்த மாதிரி மகான்கள்லாம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம மதம், நம்மளோட தர்மம் இருக்கு, உயிரோட இருக்கு இன்னைக்கு நம்மளோட தர்மம். அந்த மாதிரி இத்தனை மகான்கள் இந்த சமதர்மம் அப்படிங்கறத இந்த பக்தி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஹிஸ்டரி புக்ல எல்லாம். அந்த பக்தி, இந்த பாகவத தர்மம் அப்படிங்கிறது தான் இந்த சனாதன தர்மத்தை வாழ வச்சது. இத்தனை மகான்கள் தான் வாழ வச்சா. இந்த மகான்கள் பகவானே வந்து இந்த சமதர்மத்தை எப்படி காமிச்சான் அப்படிங்கறதான் பார்க்கிறோம். ஸ்ரீ அண்ணா கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் அருளி செய்த வைஷ்ணவ சம்ஹிதா கீர்த்தனங்கள் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அவருடைய வைஷ்ணவ சம்ஹிதா அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அந்த கிரந்தம் அப்படின்னா வந்து ஒரு சம்ஸ்கிருதத்துல இருக்கிற பக்த விஜயம் மாதிரி. பக்த விஜயமே சம்ஸ்கிருதத்துல இருக்கிற மாதிரி. பாரதத்துல மொத்தம் அவ்வளவு சம்பிரதாயங்கள், அத்வைத சம்பிரதாயம், துவைத சம்பிரதாயம், விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம், சைத்தன்ய மகாபிரபு சம்பிரதாயம், ராமானந்த சம்பிரதாயம், வல்லபாச்சாரியார் சம்பிரதாயம், ஹரிவம்ச சம்பிரதாயம், நிம்பார்காச்சாரியார் சம்பிரதாயம், வார்கரி சம்பிரதாயம் அப்படின்னு இவ்வளவு சம்பிரதாயம் நம்ம நாட்டுல இருந்திருக்கு. இத்தனை சம்பிரதாயத்துல இருந்த அத்தனை மகான்களை பத்தி, பெரும்பாலான மகான்களை பத்தி
ஒரு கிரந்தம் அவளோட சரித்திரம் 10 பாகம் இருக்கக்கூடியது. அண்ணாவுடைய இருக்கிறதுலே பெரிய கிரந்தம் அதுதான். 8000 சொச்ச ஸ்லோகங்கள் அந்த கிரந்தத்துல. அந்த கிரந்தம் வந்து சுலபமா புரியற நடையில தான் அமைஞ்சிருக்கு. அந்த கிரந்தத்துல வந்து பலவிதமான மகான்களோட சரித்திரம் இருக்கு. அந்த சரித்திரத்துல இப்ப வந்து சத்தியம்னா சத்தியம் பேசுறதோட மகத்துவத்தை காட்டக்கூடிய மாதிரி ஒரு சில சரித்திரங்கள் இருக்கும். பொறுமையா இருக்கிறதோட பொறுமை அப்படிங்கிற குணத்தோட சரித்திரத்தை காட்டுற மாதிரி சில சரித்திரங்கள்லாம் இருக்கும். சமதர்மத்தை காட்டக்கூடிய சில சரித்திரங்கள்லாம் இருக்கும். இந்த வைஷ்ணவ சம்ஹிதா கீர்த்தனங்கள் அப்படிங்கிறது என்னதுன்னா, அதுவும் அண்ணாவே செய்தது தமிழ் கீர்த்தனங்கள். அது எப்படின்னா, அந்த பொறுமை அப்படின்னு ஒரு குணத்தை எடுத்துங்க. அந்த பொறுமை அப்படிங்கிற குணத்துல என்னெல்லாம் மகான்களோட சரித்திரம் வந்திருக்கோ அது எல்லாமே இந்த கீர்த்தனத்துல வந்து ஒரு சரணத்துல ஒவ்வொரு சரித்திரத்தை அடக்கிடுவாங்க. அந்த மாதிரி சமதர்மம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சமதர்மத்துல இருக்கக்கூடிய எல்லா மகான்களோட, அந்த வைஷ்ணவ சமிதியில இருக்கக்கூடிய மகான்களுடைய சரித்திரம் எல்லாத்தையும் வந்து அடக்கிடுவாங்க. யாரோட சரித்திரத்தெல்லாம் சமதர்மம் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த சரித்திரம் எல்லாம் இந்த கீர்த்தனம், ஒவ்வொரு கீர்த்தனமும் அப்படி அமைஞ்சிருக்கும். அது மாதிரி இப்ப சமதர்மம் அப்படிங்கிற கீர்த்தனை, அந்த கீர்த்தனையை வச்சே இப்ப வந்து நம்ம வந்து இந்த சரித்திரங்களை இந்த செஷனை அனுபவிப்போம். சேருங்கள் பண்டை குலத்தை தவிருங்கள் குலத்தில் சேருங்கள் சண்டை செய்வதால் பயனில்லை ஜாதி பேதம் நமக்கில்லை குலத்தில் சேருங்கள். தொண்டர் குலம் நம்மெல்லாம் வந்து, நான் வந்து பிராமண குலத்தை சேர்ந்தவன், நான் வந்து இதர குலத்தை நான் சேர்ந்தவன் அப்படிங்கிற அபிமானத்தெல்லாம் விடுப்பா. ஒரே குலம் தான். என்ன குலம் அப்படின்னா தொண்டர் குலம். பகவானுடைய பக்தர்கள் நம்ம. அது ஒண்ணுதான் வந்து நம்மளுடைய குவாலிபிகேஷன். முதல்லயே பார்த்தோமே, பக்தியா துஷ்யத்தி கேவலம் நச்சகுணையினி பக்தி பிரியோ மாதவா. பக்தி அப்படிங்கிறது ஒண்ணுதான்ப்பா நமக்கு வந்து குலம். நம்ம பக்தின்னு வந்துட்டானா அதுக்கப்புறம் நான் இது இந்த சாதி அந்த சாதிங்கிற பேசவே கூடாது. எல்லாரும் ஒண்ணுதான் பகவானோட கண்ணுக்கு. நீயும் பகவானோட குழந்தை, நானும் பகவானோட குழந்தை. நீங்க போற ஒரு எறும்பு எல்லாமே பகவானோட குழந்தைகள் தாங்க. நம்ம எல்லாருக்கும் வந்து என்ன ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு நம்ம எல்லாம் வந்து பகவானோட வச்சுட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி பகவானுக்கு அந்தந்த எறும்பு எல்லாத்தோடையும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா அவன் தானே இருக்கான். அவன் இல்லைன்னா வந்து அது எதுக்கு உசுர் போயிடும். அதனால எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடியது பகவான் தான். வேதத்திலே இருக்கு, மிருகா பக்ஷ பிரணோதி. விலங்கு வந்து அக்னியில வந்து ஆகுதி கொடுக்கறது அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கடவுள் அப்படின்னு. அது வந்து கடவுள்னா என்னது? பேசிக்கலா கடவுள்ங்கிற வார்த்தைக்கு எட்டிமலாஜிக்கல் மீனிங் என்ன? கடந்தும் உள்ளும் இருக்கவர் தான் கடவுள் அப்படின்னு பேரு. எல்லா இடத்துல சுத்தியும் வியாபிச்சு இருக்கார். நமக்கு அந்தரியாமியும் இருக்கிறவர் தான் கடவுள் அப்படின்னு பேரு. அந்த பேருக்க அந்த அந்தரியாமி நம்மளோட உயிர்க்கெல்லாம், நம்மளுக்கு உயிர் இருக்கிறதுக்கு காரணம் அந்தரியாமின்னா அந்த எறும்பு பசு பட்சிகள் எல்லாத்துக்கும் உயிர் இருக்கிறதுக்கு காரணம் யாரு? அதுவும் அதே பகவான் தானே. அதனால அதை ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பகவானா எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் பகவானா எல்லாருக்குள்ளயும் இருக்கிற அந்தரியாமியை பார்க்கறதோ எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு அந்த ஒரு பேதம்ங்கிறதே போயிடும். இந்த இடத்துலதான் ஞானமும் பக்தியும் ஒன்னா சேருது. ஞானம்ங்கிறது எல்லா இடத்தையும் ஆத்மாவை பார்க்கறது, எல்லா இடத்தையும் பகவான் நிறைஞ்சிருக்கான் அப்படிங்கிறது தானே ஞானம். இதுவும் பக்தியில எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா ஞானம் பக்திங்கிறது 2 டேர்மே தவிர ரெண்டும் ஒரே இடத்துலதான் போய் லயமா இருக்கு. சோ அதனால வந்து இந்த எல்லாத்தையும் பகவானை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாரையும் ஒன்னா பார்ப்போம். நம்ம எல்லாருமே வந்து பகவான்கிட்ட பக்தி பண்றோம் அப்படின்னா இது கிடையாது, முதல்ல சாதி கிடையாது, படிப்பு கிடையாது தேவையில்ல, வயசு கிடையாது, பராக்கிரமம் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. பக்தி ஆசை அப்படிங்கிற அந்த ஒரு குவாலிபிகேஷன் இருந்தா போதும். அதனால தொண்டர் குலத்தில் சேருங்கள், பண்டை குலத்தை தவறுங்கள். சண்டை செய்வதால் பயனில்லை. வந்து நான் தான் வசதி, நீ மேல படக்கூடாது, நீ தாழ்த்தி அப்படின்னு நம்ம பேசணும்னா சண்டை போட்டு என்ன கண்டோம்?
கடைசியில என்ன பிரயோஜனம் அதனால? நம்ம அப்படி பண்ணச்சு நம்ம வந்து அவள்கிட்ட நம்ம பகவானை பார்க்கலையே, அப்ப நம்ம பக்தியை இழக்கிறோமே தவிர அதனால பெரிய பிரயோஜனம் அப்படின்னு ஒண்ணு இல்லை. அதுதான் இந்த இத்தனை மகான்கள் அவதரிச்சாலே எந்த ஒரு மகானாவது நான் இவாளுக்கு மட்டும்தான்ப்பா நான் வந்து அனுகிரகம் பண்ணுவேன், மற்றவாள்லாம் என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னோ, எந்த மகானோ எந்த பகவானோ, பகவான் அர்ச்சாவதாரமா இருக்கான். இன்னைக்கு வந்து சாதாரணமா போனோம் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிற எந்த கோயிலுக்கு போனாலும், திருமலைக்கு போகலாம், ஸ்ரீரங்கத்துக்கு போகலாம், இது சிவக்ஷேத்திரங்கள்னு எடுத்துருந்தோம்னா சிதம்பரம் போகலாம், திருவண்ணாமலை போகலாம். இந்த க்ஷேத்திரங்கள்ல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சாதாரணமா பார்த்தோம் அப்படின்னா வந்து பிராமணால விட அப்ராமணால் தான் ஜாஸ்தி பகவான் ஈடுபடுறதுன்னு எங்க பார்த்தாலுமே. வந்து பகவான் எதுக்காக இந்த மாதிரி எல்லா ஜனங்களையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக தானே வந்து கோவில்ல எழுந்தருளி இருக்காரு பகவான். அதனால பகவான் அப்படிங்கறது எல்லாருக்காகவும் அவர் வந்து அவரோ மகான்களோ எல்லாருக்கும் நிக்கரிச்சு நீயும் நானும் வந்து நீ வசதி நான் தாழ்த்தி அப்படின்னு சண்டை போட்டு என்ன கண்டுட்டோம்? ஜாதி பேதம் நமக்கு இல்லை, ஜாதி பேதம் நமக்கு இல்லை. வேதம் நீ வசதி நான் தாழ்த்தி அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து நமக்கு கிடையாது. நமக்கு என்ன, எல்லாரும் பகவானுக்கு கைங்கரியப்படுறவர்கள், எல்லாரும் பக்தர்கள், இது ஒண்ணுதான் நமக்கு அப்படிங்கிறது. பக்தியில வந்துட்டோம்னா அதெல்லாம் விட்டுட்டோம் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து ஒவ்வொரு எடுத்துக்காட்டா சொல்லக்கூடிய ஒவ்வொரு சரித்திரம். காவேரியின் பூஜ கரைத்த நீதே கண்ணனை பாடும் வானாழ்வாரை கோவிலில் அழைத்து கோவிந்தனும் காட்சி தந்துடனே மோட்சமும் தந்தான் தொண்டர் குலத்தில் சேருங்கள். ஸ்ரீரங்கம் பக்கத்துல திருப்பானாழ்வார் ஒருத்தர் இருந்தார். அவெல்லாம் பாணர்கள் அப்படின்னு பேர் அவளுக்கெல்லாம். அவெல்லாம் என்ன கைங்கரியம் அப்படின்னா, அவருக்கு என்ன கைங்கரியம் அப்படின்னா, அவரை வந்து அந்த காலத்துல அவரை வந்து கோவிலுக்குள்ள விடுறது இல்ல, அந்த அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவாள கோவிலுக்குள்ள விடுறது இல்லன்னு ஒரு பழக்கம் வச்சிருந்தார். வச்சுருக்கச்சு இவர் வந்து அதுக்காக வருத்தப்படல. ரங்கநாத் ரங்க பிரபு, நீ என்னைக்கு என்ன நினைச்சுக்கலையோ அன்னைக்கு நான் சுனிதிக்கு வரப்போறேன் அப்படின்னாரு. அவருக்கு பகவான் தரிசனம் கிடைக்கலன்னு அவருக்கு கவலை இல்லை. ஏன்னா அவர் வந்து உள்ள இருக்கிற பகவானை வந்து அவர் பார்த்துருக்கார். அவர் வந்து உள்ள பகவான் இருக்காருன்னு தெரியும். ஞானி அவர். தினமும் காவேரியில வந்து நீராடிட்டு திருமண் காப்பெல்லாம் தரிச்சுண்டு அங்கேருந்து பார்த்தா ரங்கநாதரோட கோபுரம் தெரியுமா, கோபுரத்தை பார்த்தே தினமும் கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இன்னைக்கும் கோவிலுக்குள்ள வரணும்னு பெருசா ஆசைப்பட்டதும் இல்லை, ஒன்றும் பண்ணவில்லை. அவருடைய இருக்கிறச்சே ஒரு நாள் வந்து எல்லாரும் வர, எல்லா கோவில் அர்ச்சகால்லாம் வரா. பெருமாளுக்கு வந்து திருவாராதனத்துக்கு வந்து தீர்த்தம் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு வரா. தீர்த்தம் காவேரி தீர்த்தம் தான் நம் பெருமாளோட திருவாராதனத்துக்கு யூஸ் பண்றோம். அப்படி எடுத்துன்னு வரோம்னு வரைச்சு அந்த படித்துறையில இவர் வந்து ஸ்நானங்கள்லாம் பண்ணி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து இவர் வந்து கோபுரத்தை பார்த்துட்டு அங்கேருந்து வந்து தன்னை மறந்த நிலையில கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். சமாம் பாஹி ரங்க சமாம் பாஹி ரங்க சமாம் பாஹி ரங்க பிரபோ ரங்கே சமாம் பாஹி ரங்கே சமாம் பாஹி ரங்கே சமாம் பாஹி ரங்க பிரபோ ரங்கே சமாம் பாஹி ரங்கே சமாம் பாஹி ரங்கே சமாம் பாஹி ரங்க பிரபோ ரங்கே சமாம் பாஹி ரங்கே சமாம் பாஹி ரங்கே சமாம் பாஹி ரங்க பிரபோ ரங்கே சமாம் பாஹி ரங்கே சமாம் பாஹி ரங்கே சமாம் பாஹி ரங்க பிரபோ ரங்கே சமாம் பாஹி ரங்கே சமாம் பாஹி ரங்கே சமாம் பாஹி ரங்க பிரபோ ரங்கே சமாம் பாஹி ரங்கே சமாம் பாஹி ரங்கே சமாம் பாஹி ரங்க பிரபோ ரங்கே சமாம் பாஹி ரங்கே சமாம் பாஹி ரங்கே சமாம் பாஹி ரங்க பிரபோ அப்படின்னு அவர் பாட்டு அங்க நான் நினைச்சிருந்து அங்கேருந்து கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காரு. தன்னை மறந்த நிலையில அங்க வைஷ்ணவாலாம் வருது அவர் பார்க்கல. அவள்லாம் வந்து என்ன அவள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் மேல பட்டா தீட்டு, இவர் மேல பட்டுட்டு நம்ம எப்படி பகவானுக்கு வந்து பூஜை பண்ணறது,
இவர் மேல நம்ம படக்கூடாது அப்படிங்கிறதுனால போய் நகரும் அப்படின்னு அவர் வந்து சொல்றார். அவர் தம்பூராவை மீட்டிண்டு அங்கேருந்து அவர் தன்னை மறந்த நிலையில கஜையை கட்டிண்டு ரங்க பிரபுவை பாடிட்டு இருக்கார். பாடிட்டு இருக்கச்சே அங்கேருந்து என்ன ஆறுது அப்படின்னா, இவாளா 4 தடவை சொல்றா, அவர் காதுல விழவே. ஏன்னா அவரோட நிலையிலேயே இல்லை. அவர் வந்து பகவானை நினைச்சுட்டு அந்த ஒரு பக்தி ரசத்தை அனுபவிச்சுட்டு அங்கேருந்து கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காரு. கீர்த்தனம் பண்ணிடுச்சு அவர் தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா அப்படின்னா, இந்த அர்ச்சகா அவ அப்படி பண்ண மாட்டா, ஆனா வந்து அவர் மேல படக்கூடாது அப்படின்னு ஒரு இது. அதனால என்ன பண்ணிட்டா அப்படின்னா, அங்கேருந்து கீழே ஒரு கல் எடுத்து அவர் அடிச்சுட்டார். அங்கேருந்து நேரம் அவர் மேல ஒரு கல் எடுத்து அடிச்சு அவர் நெத்தியில பட்டெடுத்து பட்ட உடனே அவர் வந்து நிலைக்கு வந்தார். பார்த்தா அபசாரப்பட்டுட்டேனே, உங்களோட வழியை மறைச்சிட்டேனே, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அவர் வழியை விலகிட்டார். இவா தீர்த்தம் எடுத்துன்னு போயிட்டார். தீர்த்தம் எடுத்துன்னு போன உடனே அங்கேருந்து இவாளும் கோவிலுக்கு போய் அங்கேருந்து போய் ஸ்ரீரங்கநாத பகவன் தவ சுப்பிரபாதம் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் பாடி அங்கேருந்து இப்படி தர திறந்து பார்த்தா நம்பெருமாளோட நெத்தியிலேருந்து ரத்தம் வந்துடும். நம்பெருமாளுக்கு நெத்தியிலேருந்து ரத்தம் வருதான். இவன் அப்படி பார்த்ததே இல்லை. அர்ச்சா திருமேனிக்கு நெத்தியிலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பெருமாள்கிட்ட வந்து, நாங்க என்ன அபராதம் பண்ணோமோ, ஏன் இப்படி என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி நாங்க உங்களை ஒழுங்கா கவனிக்கலையா, என்ன ஆச்சு, ஏன் இப்படி ரத்தம் வருது அப்படின்னதும் பகவான் சொன்னாராம், நீ வந்து அங்க வந்து காவேரி கரையில திருப்பானாழ்வார் மேல கல்ல விட்டு எரிஞ்சியேப்பா, அது வந்து அவர் நெத்தியில பட்டது. அவருக்கு பக்தனும் நானும் வேற இல்லையேப்பா. பக்தனுக்கு வந்து அடிபட்டுனா எனக்கு எப்படி தாங்கும், அவன் பாவம், அவருக்கு வலிக்க வேண்டாம், அவரோட வலிய அவரோட ரத்தத்தை நான் தாங்கிட்டேன்ப்பா, எனக்கு அதனால்தான் ரத்தம் வருது அப்படின்னு நன்னி இவாளுக்குள்ள வளவழுத்து போயிட்டான். என்னடா அது, நம்ம வந்து அவர் கீழ் ஜாதி அப்படின்னு பார்த்தோம், அவர் மேல படக்கூடாது, அவர் வந்து கோவிலுக்குள்ளதான் வரக்கூடாதுன்னு வேற அவர் தவிர்த்து வச்சிருந்தோம். அவர் பாட்டுக்கு அதனாலதான் அங்க கோபுர தரிசனம் பண்ணிட்டு எங்கேருந்தோ பாடியிருந்தார். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்புறம் அங்க போய் அவர் பாட்டு பாடியிருந்தார். அங்கேயும் போய் அவர் வழியில் அவர் மேல படக்கூடாதுன்னு நினைச்சோம், அவர் மேல கல்ல விட்டு இருந்துச்சோம். கடைசியில பார்த்தா நம்ம எப்படி சொல்றோம், பெருமாள் என்ன சொல்றாரு பாத்தியா, பெருமாள் கடைசியில வந்து அவர் என் பக்தனோட வலிய நான் தாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னதும் என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே அவனை போய் கூட்டின்னு வாங்கும் அப்படின்னு பகவான் கூப்பிட்டார். பெருமாள் கூப்பிட்டார். பெருமாள் கூப்பிட்டதும் அங்கேந்தி வாழ்ந்தாரும் அங்கேருந்து போய் ஆழ்வாரோட திருவடியில விழுந்து, நாங்க அபசாரம் பட்டுட்டோம், எங்களை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்டு, அவர் அவர் பரம வினீதர், நீங்கெல்லாம் எங்க காலில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பயந்து பயந்து பின்னாடி போறார். 4 குண்டர்களா அவர் எடுத்துட்டா தோல்ல ஏல பண்ணிட்டா அங்கேருந்து கிளம்பிட்டார். அங்கேருந்து அவர் தூக்கிட்டு அங்கேருந்து அவர் ஊர்வலமா பெருமாள் புறப்பாடு பண்ற மாதிரி இவர் தோல்ல வச்சுட்டு 4 அர்ச்சகா அங்கேருந்து கூட்டிட்டு போய் நம்பெருமாள் முன்னாடி போய் அப்படி நிறுத்தினா பிறந்ததுல இருந்து இன்னைக்குதான் முதல் தடவை பாக்குறாங்க பெருமாள். ஏன்னா இத்தனை நாள் கோவிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு விட்டுருந்தால இன்னைக்கு வந்து கோவில்ல வந்து பார்த்தா முதல்ல பார்த்தா இங்கேருந்து அந்த குழஞ்ச சிரிப்போட நம்பெருமாள் இருக்கிறதும், அங்கேருந்து வந்து அந்த ஆதிசேஷன்ல வந்து யோக நித்திரையில அங்கேருந்து பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்கிற அழகையும் பார்த்து அமர்நாதிபிரான் அப்படின்னு அந்த ஸ்தோத்திரத்துக்கு பேரு 10 பாசம் பாடுறார். கடைசியில என்ன சொல்றாருன்னா, என் அமுதினை கண்ட கண்டல் வேற என்றையும் காணாதே, என்னோட அமுது அப்படிங்கிறார் பகவான கொஞ்சர், என்னோட இந்த பகவான கண்ணை பார்த்த கண்ணு வேற எதையும் பார்க்க வேண்டாம் அப்படின்னார். பெருமாள் திருவடியிலேயே ஐக்கியமேட்டார். என்ன காட்டுறது இந்த சரித்திரம் அப்படின்னா, நம்ம ஒரு கால் இவா வசதி இவா தாழ்த்தி அப்படின்னு நம்ம பார்த்தாலும், நான் முதல்ல பார்த்தோமே தொண்டர் குலத்தில் சேருங்கள், பண்டை குலத்தை தவிருங்கள். அவன் வந்து பக்தன் அப்படின்னு எப்ப ஆயிட்டானோ அதுக்கு அப்புறமா வந்து அவன்கிட்ட வந்து நீ அந்த ஜாதி இந்த ஜாதி, நீ அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவன், நீ இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவன் அப்படிங்கிற பேச்சையே விட்டுடணும். அவன் பக்தன் அப்படின்னா அவளை போய் ஆலிங்கனம் பண்ணிக்கணும், அவ திருவடியில விழணும், அவளோட பகவத் விஷயமா சம்பாஷணம் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு பக்தனுக்கும் இருக்கிற லட்சணம். அதனால எல்லாரும் போய் அப்படி வந்து காட்டுறா. அவ ஒரு கால் மனுஷா வந்து அப்படி இருக்கிறது இல்லை அப்படின்னா பகவான் வந்து அவளை திருத்துற, அவரை போய் அவர்கிட்ட அவசாரப்பட்ட அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை கூட்டின்னு வா அப்படின்னு பகவான் வந்து சமதர்மத்தை காட்டுறார். இதுதான் அழகு. இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கோவில் எல்லா பெரிய பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லயும் 63 அப்படின்னு வச்சு பூஜை பண்றோம். 63 எவ்வளவு பேர் பிராமணால் நினைக்கிறது? 63 எவ்வளவு பேர் பிராமணா?
கிடையாது. விரல் விட்டு எண்ணிக்கலாம் பிராமணா அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து பக்தர்களா இருந்துவா. ஆழ்வார்களே எடுத்துக்கோமே, ஆழ்வார்கள்ல எவ்வளவு பேர் பிராமணா? நம்ம ஆழ்வார்கள்லயே முக்கியமான ஆழ்வாரா, ஆழ்வார் மத்த ஆழ்வார்னா பேரை சொல்லி சொல்றது. ஆழ்வார் அப்படின்னா யாரு அப்படின்னா நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மாழ்வார் பிராமணரே கிடையாது. நம்மாழ்வார்ங்கிறவர் பிராமணரே கிடையாது. இதே ஆனா என்ன, நம்மாழ்வாரதான் யாருக்கெல்லாம் பிரமாணம்னா ராமானுஜருக்கு, வேதாந்த தேசிகருக்கு, நாதமுனிகளுக்கு, எல்லா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வந்து பெரியவாளும் ஆச்சாரியர்களுக்கும் மேல் ஆச்சாரிய பரம்பரை. பெருமாள், தாயார், விஸ்வக்சேனர், நாதமுனி. நாதமுனிக்கும் விஸ்வக்சேனருக்கும் நடுவில் இருக்கிற ஆச்சாரியர் யாரு? நம்மாழ்வார். ஆச்சாரிய பரம்பரையிலேயே சேர்த்துன்னு இருக்கா நம்மாழ்வார். நம்மாழ்வார் பிறவியில பிராமணர் கிடையாது, ஆனா அவரை சேர்த்துன்னு இருக்கா. இதுல இருந்து என்ன காட்டுறது அப்படின்னா, நம்ம எப்ப தொண்டர்கள் அப்படின்னு ஆயிட்டோமோ அதுக்கப்புறம் நமக்கு பண்டை குலம் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கறது காட்டுறது. இதுதான் பாகவத தர்மம்ங்கிறது. எப்படி சமதர்மத்தை நிலைநாட்டுறது, எல்லாரையும் ஒன்னா பார்க்கணும் அப்படின்னு மகான்கள் பண்றது போக பகவானே எப்படி வந்து காட்டுறான் அப்படிங்கிறதுதான். இதே மாதிரிதான் ஒவ்வொரு சரித்திரமும் எப்படி மகான்களும் பகவானும் சமதர்மத்தை காப்பாத்துறான் அப்படிங்கிறது. தீண்டாதவர் என்னும் சில பேரை திருக்குலத்தார் என்னும் பெயரிட்ட திருமாலடியார் ராமானுஜ திருவருள் பேற்றிட செய்து விட்டார் தொண்டர் குலத்தில் சேருங்கள். தீண்டாதவர் என்னும் சில பேரை, தீண்டாமை அப்படிங்கிற கான்செப்ட் தான் முதல்ல பேசினோம். இவாளெல்லாம் தீண்டாதவர், அன்டச்சபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்டச்சபிள் அப்படின்னு ஒரு டேர்ம் வெள்ளக்காரன் வந்து ஃப்ரேம் பண்ண டேர்ம் அது. அவ மேல படவே கூடாது, அவ மேல பட்டாலே தீட்டு அப்படின்னு. அந்த மாதிரி சில பேர் அந்த கம்யூனிட்டி ரொம்ப பஞ்சமர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவளெல்லாம் இப்ப நம்ம பார்த்தோம் இந்த திருப்பாணாழ்வார் மாதிரி அவளெல்லாம் நிறைய கோவிலுக்குள்ள விடுறது இல்ல. இந்த கோவில் பிரச்சனை நிறைய காலம் இருந்தது. நிறைய காலம் அதுக்கு எல்லாரும் வந்து சண்டை போட்டுட்டே இருந்தா. சண்டை போட்டு ரீசெண்டா சில கோவில்கள்ல போச்சு. ஆனா எல்லா காலத்திலயுமே இப்ப நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா 500 வருஷம் முன்னாடி அந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, 300 வருஷம் முன்னாடி அப்படி ஒரு கதை இருக்கு, 100 வருஷம் முன்னாடி அப்படி ஒரு கதை இருக்கு. இது ஒரேடியா போயிடல. இது வந்து திருப்பாணாழ்வார் காலத்துல போச்சுன்னா ஸ்ரீரங்கத்துல போச்சு, சில ஊர்கள் எல்லாம் அது இருந்தது. அதனால அப்புறம் இன்னொரு மகான், ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு இந்தியா முழுக்க எல்லாத்தையும் மாத்திர முடியும் அப்படின்னு பண்ண முடியாது. அங்க அவதாரம் பண்ணி கண்டினியூஸா பண்ணி இன்னைக்கு அந்த மாதிரி எந்த கோவிலுமே கிடையாது. இந்த கோவிலுக்குள்ள இவ வரக்கூடாது அப்படிங்கிறது. அது எப்படின்னா இத்தனை வருஷமா மகான்கள் வந்து அதுக்காக உயிரை கொடுத்திருக்கா. அவ வந்து அத வந்து அவளோட பெரிய மிஷன் என்னன்னா பகவானை எல்லாருக்கும் போய் சேர்க்கணும், எல்லாரும் பகவானோட கண்ணுக்கு எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்காக தானே மகான்கள். அவ உயிரை கொடுத்து அவளோட உழைப்புனால இன்னைக்கு அந்த மாதிரி எந்த இடமுமே கிடையாது. அந்த மாதிரி பாக்கறச்சு ராமானுஜர் காலத்துல சில பேர் அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி அன்டச்சபிலிட்டிஸ் அப்படின்னு நம்மளால சொல்லுவோம். அப்படி இருக்கிறச்சே என்ன ஆச்சு அப்படின்னா, ராமானுஜர் அப்பதான் வந்து பிரபத்தி, பரண்யாசம், பஞ்சசம்ஸ்காரம் அப்படிங்கறத கொண்டு வந்தார். அந்த பஞ்சசம்ஸ்காரம்ங்கிறது எதுவும் இல்ல, அது ஒரு சம்ஸ்காரம். இப்ப சுவாமி முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப நந்தியை வந்து நம்ம நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னா வந்து அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. அந்த சயின்ஸ் இருக்கு. அது வந்து லாஜிக், அதை வந்து சிம்பாலிக்கா வந்து சொல்றதுக்காக ஒரு சிம்பாலிக்கா நந்தி வந்து தன்னோட நாக்க வந்து மூக்கில வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது அதுக்கு ஒரு சிம்பாலிக்கான இன்டர்பிரிட்டேஷன். அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி அதோட தத்துவம் ரொம்ப பெருசா இருக்கு. ரொம்ப வந்து எந்த காலத்துலயுமே அது வந்து அந்த காலத்துல பிரயோஜனம் அப்படின்னு இல்லை, எந்த காலத்திலயும் பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சயின்ஸ், ஒரு தத்துவம் அது பின்னாடி இருக்கு. அந்த மாதிரிதான் அந்த பஞ்சசம்ஸ்காரம் அப்படிங்கிறது ஒரு சிம்பாலிக்கான ஒரு அனுஷ்டானம் மாதிரி. அது வந்து ஒரு சம்ஸ்காரம். அது என்ன பண்ணுவா அப்படின்னா சங்க சக்கர முத்திரைகளை நம்மளோட தோல்ல வைக்கிறது அப்படின்னு பண்ணுவா. அது ஒரு சிம்பாலிக். அது என்னது, அதோட தாற்பயம் என்ன அப்படின்னா நம்மள பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணது அப்படிங்கறது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம். அதை வந்து
அது வந்து அதுக்குதான் பஞ்சசம்ஸ்காரம்னு பேரு. அது ராமானுஜருக்கு முன்னாடி இல்லையா அப்படின்னா இருந்தது. ஏன்னா ராமானுஜருக்கே பஞ்சசம்ஸ்காரங்கிறது நடந்திருக்கு. முதராந்தகம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல தான் நடந்தது. ஆனா ராமானுஜர் முன்னாடி அது அவ்வளவு பிரசித்தி கிடையாது. அது ரொம்ப ரிசர்வ்டா இருந்தது. அதை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து தொண்டர் குலத்துல எல்லாரையும் சேர்ந்து இன்னைக்கும் நம்பெருமாளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய கைங்கரியம், பெரிய பெரிய கைங்கரியம், அவர் சன்னதிக்குள்ள இருக்கிற கைங்கரியம், அவர் சன்னதியில அவரோட கருவறை அப்படின்னு சொல்லுவா, மூலஸ்தானம், அந்த இடத்துல பிடிச்சு தீவெட்டி குடிக்கிறவா அவ பிராமணம் கிடையாது. ஆனா நம்ம தர்ஷனார்த்திகளா வரவாள் நம்ம போயிடுவோம், அவ அங்கேயேதான் இருப்பா. ஏன் அப்படின்னா ராமானுஜர் நீ பஞ்சசம்ஸ்காரம் அப்படிங்கிற அந்த சரணாகதியை நீ பண்ணிட்டேன்னா பகவானுக்கு அந்த ஒரு சரணாகதி தான். அந்த சரணாகதியை பண்ணியாச்சு அப்படின்னா உனக்கு கைங்கரியத்துக்கு பூர்ண அதிகாரம் உண்டு அப்படிங்கறத எடுத்து காமிச்சு ராமானுஜர் பண்ணி அந்த மாதிரி பண்ணி ஸ்ரீரங்கம் முழுக்க இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா வெறும் வைஷ்ணவர்கள் அப்படின்னா வந்து வெறும் பிராமணான்னு கிடையாது, அத்தனை கம்யூனிட்டியை சேர்ந்தவளும் வைஷ்ணவா. அதுக்கும் மேல என்ன ஒரு விஷயம்னா அந்த பிரபத்தி அப்படிங்கறத பசுபக்ஷிகளுக்கெல்லாம் கூட பண்ணலாம். மாடுக்கு ஒரு புழுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்குமே அந்த பஞ்சசம்ஸ்காரங்கிறது பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இன்னும் ஜட வஸ்துகளுக்கெல்லாம் பண்ணலாம். ஒரு பானை, ஒரு டம்ளர்னு எடுத்தோம்னா அது பண்ணலாம். எல்லாத்துக்குமே அந்த பிரபத்தி அப்படிங்கிறது உண்டு. இந்த உலகத்துல அது இருக்குன்னா அது பிரபத்திங்கிறது உண்டு. எல்லாம் பகவானை சேர்ந்தது அப்படிங்கறதான விஷயம். நம்ம சங்க சக்கர முத்திரைகள் வச்சுக்கிறோம். அதே புழு அப்படின்னா அதுக்கு வந்து அதுக்கு திரும்ப நிட்டு விட்டு அதை பகவானை காமிச்சு இது ஒண்ணு சேர்ந்ததுப்பா அப்படின்னு அது பிரபத்தி பண்ணி வைக்கிறது. அவ்வளவுதான். அது வந்து அதுதான் வந்து அந்த ராமானுஜர் பண்ணி எல்லாரும் வந்து அவரோட பக்தாலே அவர் ஆச்சாரியரா யார் எடுத்திருந்தார்? திருக்கச்சி நம்பிகள் அப்படிங்கிறவர். திருக்கச்சி நம்பிகள் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய பிராமண குலத்துல பிறந்தவர் தான் கிடையாது. ராமானுஜர் வைஷ்ணவ சம்பிரதாயம் விசிஷ்டாத்வைத பிரவர்த்தகர் ராமானுஜர். அப்பேற்பட்ட ஆச்சாரியர் திரிமதத்துல ஒரு முக்கியமான மதமா இருக்கக்கூடிய விசிஷ்டாத்வைதத்தோட பிரவர்த்தகரான ராமானுஜர் அப்பேற்பட்ட ஆச்சாரியர். அவரோட ஆச்சாரியர் யாருன்னா திருக்கச்சி நம்பிகள் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியகரமான விஷயம். அதுதான் என்ன காட்டுறது அப்படின்னா மறுபடியும் என்னன்னா சமதர்மம், எல்லா மக்களும் ஒண்ணு அப்படிங்கறத காட்டுறது ராமானுஜர் காட்டினார் அப்படிங்கிறது. கையிலே ஏந்தியே பாடும் கனகதாசரே கடிந்தவரே கண்ணனும் காண விரும்பாமல் காட்சி தந்திட மறுத்து விட்டான் குலத்தில் சேருங்கள். கர்நாடகத்துல கனகதாசர் ஒரு புத்தர். இந்த கனகதாசர் அப்படிங்கிறவர் ஆடு மேய்க்கிற கம்யூனிட்டியை சேர்ந்தவர். ஆடு மேய்ச்சிட்டு ஒரு நாள் இப்படியே உட்கார்ந்து இருக்கார். ஆடெல்லாம் மேய விட்டுட்டு பெரிய பணக்காரர், பெரிய தனிகர் என்ன பண்ணாருன்னா கர்நாடகால கேசவ பெருமாள், ஆதிகேசவ பெருமாள் அப்படின்னு ஒரு பெருமாள். அந்த பெருமாள்கிட்ட தான் இவருக்கு இஷ்டம். புரந்தரதாசர், கோபாலதாசர், விஜயதாசர் அவ எல்லாருமே வந்து அவளோட முத்திரையில புரந்தர விட்டல, கோபால விட்டல, விஜய விட்டல அப்படின்னு வச்சுக்கிற மாதிரி இவரோட முத்திரை எல்லாமே அந்த ஆதிகேசவன் தான். ஆதிகேசவன் பதம் வந்ததுதான் அவரோட முத்திரை, அவரோட கீர்த்தனத்துல. அந்த மாதிரி அந்த ஆதிகேசவன் தான் அவ்வளவு ஈடுபாடா இருந்தார். எல்லாத்தையும் அவரோட சொத்து எல்லாத்தையும் ஆத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அந்த ஆதிகேசவ பெருமாளோட கோவிலுக்கு எழுதி வச்சுட்டு அங்கேருந்து ஆடு மேய்க்கிறவரா சுத்த ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா நமக்கு அது போதும், சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு விருத்தி அப்படின்னு ஆடு மேய்ச்சிருந்து அவர் பாட்டுக்கு இருக்கிறச்சே ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அங்கேருந்து தியானத்துல இருக்கிறச்சே மானச பூஜை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பகவானுக்கு வந்து நம்ம வந்து பகவானுக்கு வந்து பெரிய மாளிகை ஏற்படுத்தணும், அந்த மாளிகையில பகவானை வச்சிருக்கணும், வச்சு அவனுக்கு வந்து சத்திர சாமராஜி உபசாரங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் அது பாசிபிள் கிடையாது. பகவான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. முதலே பார்த்தோம் பகவான் என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னா பக்தி பிரேம அப்படிங்கறத எதிர்பார்க்கிறான். தியானத்துல உட்காந்து மனசால பகவானுக்கு வந்து ஒரு நிகுஞ்சம் ஏற்படுத்தி அதுக்கு நடுவுல நம்மளோட பகவானை வந்து அமர வச்சு
நம்மளே வந்து ஒரு நீங்க பக்தனா வந்து நம்மள வந்து நம்மளே அங்க அந்த நிகுஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒரு சேவகனா நம்மள வந்து பாவனை பண்ணிட்டு அந்த இடத்துல பகவானுக்கு சத்திர சாமரங்கள் பண்ணிட்டு பகவானுக்கு வீசிட்டு அங்கே இந்த மாதிரி பாவனையோட நம்ம பண்றோம் அப்படின்னா இதுதான் பகவான் உபக்கம். பகவான் இதுதான் எதிர்பார்க்கிறோம். அந்த மனசு அந்த பகவான்கிட்ட படணும். வெளிப்படையான வஸ்துக்கள்லாம் பகவான்கிட்ட இருக்கிறது தப்புன்னு இல்லை, அதோட நின்றுடக்கூடாது. உள்ள இன்டர்னலைசேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். அதுதான் முக்கியம். அதுதான் மானச பூஜைன்னு பேரு. அபிஷேகம் பண்ண முடியல, 10 குடம் பால் இல்லை அப்படின்னா உட்கார்ந்து அங்கேருந்து கிருஷ்ணன், உடுப்பி கிருஷ்ணன் தான் அங்கேருந்து மத்து வச்சுட்டு இருப்பான் அந்த கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்றார். வியாசராஜர் அப்படின்னு பெரிய, அவர் வந்து பெரிய மகான் மத்வ சன்னியாசி. அவர் வியாசராஜர் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து அந்த பக்கமா அவர் ஆடமையை விட்டு இப்படி மானச பூஜை பண்ணிட்டு இருக்காச்சு. அவரோட சிஷ்யாலாம் அவர் பல்லாக்களை தூக்கிட்டு போயிருக்காச்சு. அவர் பல்லாக்கள் உட்காந்து மானச பூஜை பண்றாரு. மானச பூஜை பண்ணாச்சு. அங்கேருந்து ஒரு துளசி வனம், துளசி வனம்னா என்னன்னா பெரிய துளசி செடி இருக்கக்கூடிய தோட்டம். அதை பார்த்ததும் இவருக்கும் ஆஹா இவ்வளவு துளசி இருக்கே அப்படின்னு இந்த துளசி எல்லாம் கோர்த்து நம்மளே ஒரு மானச பூஜை பண்ணலாம், துளசி எல்லாம் கோர்த்து நம்ம உடுப்பி கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பாவம். உட்கார்ந்துக்கார், துளசி எல்லாத்தையும் கோர்த்து மாலையா போடுறார். ஒரு பக்கம் மாலையா போடுறார், இன்னொரு பக்கம் வந்து மாலை சரியாவே வரமாட்டேங்கிறது. என்னடா இது, ரொம்ப நேரமா போட்டு பாக்குறாரு, மாலை சரியாவே வரமாட்டேங்கிறது. பார்த்தா அங்கேருந்து கனகதாசர் ஆடு மேய்க்கிறவர் அங்கேருந்து எங்கேயோ உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அங்கேருந்து ஓடி வந்து இந்த பல்லாக்கு இருக்கிறச்சு அங்கேருந்து வந்து இவர் வந்து கேட்கிறாரு, இங்கேருந்து அந்த பல்லாக்கு ஓட்டின்னு இருக்கிறவாட்டெல்லாம் எனக்கு இப்படி யாருதுப்பா மானச பூஜையில என்ன தடன்னு தெரியல அப்படின்னு. அவள்லாம் குருநாதா நாங்கெல்லாம் சாஸ்திரம் படிச்சிருக்கோம், சாஸ்திரத்தை ஏதாவது சந்தேகம் கேட்டா நாங்க சொல்லுவோம், இந்த மாதிரி வந்து நீங்க பண்ற மானச பூஜையில இப்படி பண்றதுன்னா வந்து எங்களுக்கு அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல தெரியலையே அப்படின்னு. ஏன்னா படிப்பு இருக்கு, பக்தி அந்த பாவம்ங்கிறது அவ்வளவு டீப்பா இல்லை. அங்கேருந்து கனகதாசர் ஓடி வர, பெருசா படிச்சது கிடையாது அவரும். அங்கேருந்து ஓடி வந்து சுவாமின்னு அப்படிங்க இவர் யாரா இது, இந்த குலத்தை சேர்ந்தவர், இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர், ஆடு மேய்க்கிறவர் நம்ம கிட்ட வராரு அப்படின்னு அவள ஒரு மாதிரி பாக்குறாரு. அங்கேருந்து வியாசராஜர் வந்து சொல்லுங்க அப்படின்னு மேல இருந்தே கேட்கிறாரு. நீங்க வந்து அந்த மாலை போடணும் அப்படிங்கறது உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணறது, அது வந்து என்னன்னா ஒரு பக்கம் கிருஷ்ணன் மத்து வச்சுட்டு இருக்கான், அதனால வந்து அது உங்களுக்கு அதுதான் இடிக்கிறது, அது வந்து அந்த மத்துக்கு இடம் தடை இல்லாம நீங்க ஜாகிரதையா போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து போட்டார், மாலை மாட்டிருக்கார். அப்போ புரிஞ்சிருந்தார் இவர் மானச பூஜை பண்ணிட்டு இருக்கார், அவர் எங்கேயோ உட்கார்ந்து இருக்கார். அவர் அங்கேயிருந்து எப்படி வந்து சொல்ல முடியும்? ஆனா 2 பேரும் பாவத்தால 2 பேரும் ஒரே கிருஷ்ணனுக்கு தானே பூஜை பண்றாங்க. பண்ணச்சு இவர் போடுற மாலை அவருக்கு தெரியலாம், போட்டு அவருக்கு வந்து இது தெரியல அப்படின்னு இவர் வந்து வியாசராஜர்கிட்ட சொன்னோடனே வியாசராஜர் இவர் சாமானியப்பட்டவர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்து கூட கூட்டின்னு போய் அன்னியிலேருந்து பல சம்பவங்கள் ஆறுது. அவர் வந்து அவரோட ஞானத்தெல்லாம் டெஸ்ட் பண்றார். எல்லாருக்கும் வாழைப்பழம் கொடுக்குறாரு ஒரு ஏகாதசி அன்னைக்கு வியாசராஜர். கொடுத்த உடனே என்ன சொல்றாருன்னா, ஏகாதசி நீங்க ஆகாரம் பெருசா எடுத்துக்க வேண்டாம், வாழைப்பழம் மட்டும் சாப்பிடலாம், யாரும் பார்க்காத ஒரு இடமா யாரும் இல்லாத ஒரு இடமா போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. வேணும்ட்டு டெஸ்ட் பண்றாரு. அப்படி கொடுக்கறச்சு அங்கேருந்து கனகதாசனுக்கும் கொடுக்குறாரு. எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு அங்கங்க அவெல்லாம் முக்குல போய் சாப்பிட்டு வந்துடுறான். கனகதாசர் அங்கேருந்து வர்றாரு, வந்து உட்காந்து வாழைப்பழத்தை திருப்பி எடுத்துன்னு வர்றாரு. எடுத்துன்னு வந்து அங்கேருந்து வியாசராஜர், ஏன்ப்பா சாப்பிடலையாப்பா, நீங்க தான் யாரும் இல்லாத இடமா போய் சாப்பிட சொன்னேன். ஏமா யாரும் இல்லாத இடமா போய் சாப்பிட சொன்னேன், யாரும் இல்லாத இடத்த போய் யாரும் இல்லாத இடம் ஒண்ணு இல்லவே இல்லையே, ஏன்பா இல்ல, பகவான் இல்லாத இடம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். பகவான் எல்லா இடத்துலயும் தானே இருக்காரு, பகவான் சர்வ வியாபி. முதல்லயே பார்த்தோம் கடவுள் அப்படிங்கிற வார்த்தைக்கே கடந்தும் உள்ளையும் இருக்கிறவர் தான் கடவுள் அப்படின்னு. எல்லா இடத்துலயும் தானே பகவான் இருக்காரு அப்படின்னா நம்ம அதுக்கு தனி இடம் இல்லைன்னு உடனே காமிக்கிறாரா இவர். பார்த்தீங்களா, நீங்க தான் இவர் மேல அகம்பாவம் வச்சுருக்கேன்னு அசூய இருக்கே உங்களுக்குலாம், இவருக்கு இருக்கிற ஞானம் உங்களுக்கு எல்லாம் இல்லையே அப்படின்னு நம்ம சிஷ்யாள்கிட்ட காட்டுறோம். எதுக்கு இந்த சரித்திரம் அடுத்தேன் அப்படின்னா, கனகதாசர் அப்படிங்கிறவர் பரம பக்தர். உடுப்பி அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம், உடுப்பிங்கிற க்ஷேத்திரத்துல பகவான் வந்து எழுந்தருளி இருக்கான். இவர் வந்து அங்கேருந்து உடுப்பி கிருஷ்ணனை பார்க்கணும்னு போறார். மத்வாச்சாரியருக்கு பிரத்யட்சமான கோபி சந்தனம் நம்ம இட்டுக்கிறோம் நெத்தியில, அந்த கோபி சந்தனத்திலேருந்து உண்டானான் கிருஷ்ணன். அந்த கோபி சந்தனத்திலேருந்து வெளில வந்தான் மத்வாச்சாரியர் பண்ண ஸ்தோத்திரத்துக்கு. மத்வாச்சாரியர் அங்கே அந்த கிருஷ்ணனை, அந்த ஒரு கிருஷ்ணன் என்ன ஒரு யூனிக்னஸ்னா, பொதுவா கண்ணன் வந்து வெண்ணெய் வச்சுட்டு பார்த்திருக்கோம், கண்ணன் புல்லாங்குழல் வாசிச்சு பார்த்திருக்கோம்,
இந்த கண்ணன் மட்டும்தான் ஒரே கண்ணன், கையில மத்து வச்சுட்டு அந்த மத்தோட கயிறை எதிர்க்கு யாரை அப்படி பிடிச்சிட்டு நின்றுருக்கோம். அதான் உடுப்பி கிருஷ்ணனோட அழகு. அந்த உடுப்பி கிருஷ்ணனை போய் பார்க்கிறார், அந்த சந்நிதிக்கு போறார். அவ இந்த சந்நிதி திறக்கல. இவர் கோவில் வாசல்ல இருக்காரு. இப்ப கோவில் ரொம்ப பெருசா கட்டிட்டார், சுத்தி முத்தி பெருசா போனோம். அப்ப அந்த பகவான் இருக்கிற சன்னதி மட்டும்தான் கோவில், சின்ன கோவில் தான். அங்க போறா, போன உடனே பார்த்தா சன்னதி வாசல்ல இருக்கார். கோவில் திறக்கலை, இவர் உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்கார். பஜனை பண்ணிட்டு பகவான் பஜனை பண்ணிட்டு கட்சி அங்கேருந்து வரவா, அவளும் அர்ச்சகால்லாம் வரா. வந்த உடனே இன்னும் ஓய் பகவான் சந்நிதி திறக்கணும், நீங்க ஒரு ஆடு மேய்க்கிறவர், கோவில் வாசல்லாம் நீங்க இருக்கக்கூடாது, பின்னாடி பக்கம் போங்க, கோவில் பின்னாடி போங்க, நீங்க இங்கதான் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் அனுப்பி விட்டுருப்பார். அனுப்பி விட்டோடனே அவருக்கு ஒரே ஏக்கம், கிருஷ்ணா எனக்கு உன்னை பாக்குற பாக்கியம் இல்லையாப்பா அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கும். இவாளெல்லாம் சன்னதியை திறந்தா, இவாளெல்லாம் சன்னதியை திறக்கலை இப்படி சொல்லிட்டு இவாளெல்லாம் அவரை தாண்டிட்டு போறா. போனா என்ன ஆகுது அப்படின்னா, கிருஷ்ணனுக்கு கனகதாசரை கடிந்தவரை கண்ணனும் காண விரும்பாமல் காட்சி தந்திட மறுத்து விட்டான். இவாள் இந்த மாதிரி கனகதாசரை இவாள் அப்படி சொல்றா அப்படின்னதும், அந்த அப்படி சொல்றவாளை நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கண்ணனுக்கே அவளை பார்க்க பிடிக்கலையா. அப்புறம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அங்கேருந்து திரும்பிட்டான். பின்னாடி பக்கம் திரும்பி அவனோட மத்தால செவுத்துல ஒரு ஓட்டை போட்டு, அங்கேருந்து இவர் பின்னாடி பக்கம் தானே இருக்காரு, ஏன்னா கனகதாசர் கோவில் பின்னாடி தானே இருக்காரு, செவுத்துல ஒரு ஓட்டை போட்டு கனகா அப்படின்னு சொல்லலாம். யாரா கூப்பிடுறது அப்படின்னு பார்த்தா, ஓட்டை போட்டு கிருஷ்ணன் இவரை பாக்குறதுக்காக பின்னாடி திரும்பிட்டாங்க. குழந்தை கிருஷ்ணன் இவர் எங்கேன்னு பார்த்தா அந்த சின்ன ஜன்னல் ஓட்டை, அது வழியா பார்த்தா பகவான் இருக்கான். கிருஷ்ணன் ஆனந்தப்படுறார். அப்புறம் அந்த அர்ச்சகாலாம் போனா அவளை பார்க்க பிடிக்காம கிருஷ்ணன் திரும்பிட்டான். அதை பார்த்த உடனே அவெல்லாம் புரிஞ்சுட்டா பாகவத அபசாரம் போட்டுருக்காங்க. மாதிரி நம்ம அவரை கீழ் ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்னு நினைச்சு நம்ம அவரை விளக்கிட்டோம். பகவான் எப்படி பண்றான் பாத்தியா, கிருஷ்ணனுக்கு அவரை பார்க்கலாம் ஆசை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவரை பார்த்து, அதுக்கப்புறம் அவர்கிட்ட மன்னிப்பு அவரை மன்னிச்சா, அவரை மன்னிப்பு கேட்டுட்டான் அவர்கிட்ட. இன்னைக்கும் போய் பார்த்தோம் அப்படின்னா உடுப்பியில அந்த சந்நிதி வழியா நம்மளுக்கு தரிசனம் கிடையாது, பின்னாடி ஒரு ஜன்னல், அது வழியாதான் நம்ம பகவானை பாக்குறது. இன்னைக்கும் அந்த கனகதாசருக்காக பகவான் எந்த ஓட்டை போட்டானோ அந்த ஓட்ட வழியா தான் இன்னைக்கும் நம்ம பகவானை பார்க்கணும். இதுவும் என்ன காட்டுறதுன்னா சமதர்மம். இந்த மாதிரி தொண்டர் குலத்துல இருக்கிறவாளுக்கு இது அது அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல பகவான் யாருக்கு சப்போர்ட் பண்றான் அப்படின்னா, இந்த எந்த கதை இப்ப நான் சொன்ன எந்த கதையிலையுமே பகவான் பிராமணாளுக்கு சப்போர்ட்டே பண்ணல. சொன்ன எந்த கதையிலையுமே பிராமணாளுக்கு சப்போர்ட்டே பண்ணல. ஏன் அப்படின்னா, நீ பிராமணனாரு என்னவாரு, உனக்கு மனசுல கருணை இல்ல, உனக்கு பக்தி இல்ல, பக்தனை துவேஷிக்கிறானா, நீ பிராமணனா பிறந்து என்ன பிரயோஜனம்? நீ பிராமணன் சொல்லிக்கலாம், சண்டை போட்டும் பிரயோஜனம் இல்ல. நீ அது சொல்லி என்ன கண்டுட்ட? உனக்கு அது சித்த சுத்தி இருக்குன்னா நீ அப்படி பண்ணிருக்க மாட்டியே. பகவான் எல்லா இடத்துலயும் சமதர்மத்தை காட்ட வரோம். தான் பாகவத தர்மத்தோட அழகு. பாகவத தர்மம் சமதர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ற அழகு. வீட்டை நாடி சொந்தமாய் சென்று அவர் தந்த சோற்றை உகந்து பெற்றானந்த சௌரிராதனும் பண்டரியில் தொந்த குலத்தில் சேருங்கள். சோகாமேளர் அப்படி ஒரு புத்தர் இருந்தார். அவருக்கு யாராவது ஒரு வைஷ்ணவரை யாராவது ஒரு சந்த், யாராவது ஒரு வைஷ்ணவரை துவாதசி அன்னைக்கு தன்னோட ஆத்துல பாராயணம் பண்ண வைக்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசை. அப்படி ஆசைப்பட்டு இருக்கிறச்சே என்ன ஆகுது அப்படின்னா, யாருமே வாத்துக்கு சாப்பிடவே போலையா. அந்த கோவில்ல அவள்லாம் பந்த் அப்படின்னு சொல்லுவான். அந்த அர்ச்சகாலதான் மகாராஷ்டிரால பந்த்னு சொல்லுவாங்க. அந்த பந்த் யாருமே இவர் சோகாமேளர்ங்கிறவர், அவர் பேசிக்கலா என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவர்னா, யாரோட ஆத்துலயாவது மனுஷா கூட இல்ல, மிருகங்கள் அந்த மாதிரி மாடு ஆடு யாராத்துலயாவது இருக்கும்ல, அது ஏதாவது செத்து போயிருக்கு அப்படின்னா அதை அடக்கம் பண்ற அந்த ஜாதியை சேர்ந்தவர் சோகாமேளர் அப்படிங்கிறது.
அவர் அப்படி இருக்கச்சே சோகாமேளர் வந்து இப்ப யாருமே நம்ம மாத்துக்கு சாப்பிட வரலையே, நம்ம மாத்துக்கு நமக்கு பாக்கியமே இல்லையா அப்படின்னு மத்தியானம் முழுக்க இருக்கார். அப்புறம் வந்து அங்கேருந்து ஏக்கமா இருக்கார், ஆத்திலே உட்காந்து இருக்காரு. சாயந்தரம் 4 ஆச்சு 5 ஆச்சு, சந்தியா காலம் எடுத்து யாருமே சாப்பிட வரல. சரி நமக்கு கொடுத்து வைக்கல, நமக்கு அவ்வளவுதான் போல இருக்கு பண்டரிநாதா விட்டலா அப்படின்னு சொல்லி அவர் அப்படி கஷ்டப்பட்டு இருந்து, எனக்கு அந்த பாக்கியம் இல்லையாப்பா, 2 வைஷ்ணவால ஆத்துல சாப்பிட கூப்பிட்டு வைக்கிறதுக்கு எனக்கு பாக்கியம் இல்லையா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். வருத்தப்பட்டு உட்காந்து கடைசியை பார்த்தா நல்லா டர்பன் எல்லாம் கட்டி இந்த சட்டையெல்லாம் போட்டுருந்து அங்கேருந்து ஒருத்தர் ஆத்து வாசல்ல ராமகிருஷ்ண ஹரி அப்படின்னு அங்கேருந்து கூப்பிடுறாரு. இந்த வாசல்ல போய் பார்த்தா அங்கேருந்து டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் ஆஹா விட்டலா, இவ்வளவு நாளும் ஏங்கினேனேப்பா, யாரும் இல்ல, இப்படிதான்ப்பா நீ பேசுவ அப்படின்னு ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டு வாங்கோ வாங்கோ அப்படின்னு உள்ள கூப்பிட்டு அங்கேருந்து வாழலாம் பகவத் விஷயமா கொஞ்ச நேரம் சல்லாபம் பண்றான். பண்ணிட்டு அங்கேருந்து அவருக்கு இலை போட்டு, அங்கெல்லாம் ரோட்டி தானே, ரோட்டி தால் அதான் அவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு. ரோட்டி போட்டு அவர் வந்து சாப்பிட்டு இருக்கார். சாப்பிட்டு இருக்கச்சு அங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு ரோட்டி போடுறான். போட்டுட்டு போறச்சே என்ன ஆகுது அப்படின்னா அவரோட மனைவி அவருக்கு அந்த வந்த சந்துக்கு பரமாற போறார். அவர் இல்ல, அவர் எங்கேயோ உள்ள இருக்கார் சார், கிச்சன்ல எங்கேயோ இருக்கார். இருக்கச்சு அவரோட மனைவி இவருக்கு பரமாற வரிசையை பார்த்தா திடீர்னு வந்தவர் டர்பன் கட்டிட்டு சட்டையெல்லாம் போட்டு கச்சம் கட்டிட்டு அப்படிதானே வந்தார். அப்படி சாப்பிடுறவர் எப்படி சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து மகர குண்டலத்தோட கிரீட்டம் வச்சுட்டு கௌஸ்தூபம் போட்டுண்டு அங்கேருந்து கஸ்தூரி திலகம் கங்கணம் போட்டுண்டு கொண்டு சாப்பிடுறாங்க. எதிர்பார்க்கவே இல்லைல்ல, இத்தனை நேரம் பரமாற வரிசை யாரோ ஒரு வைஷ்ணவர் நினைச்சு போட்டு இருக்காரு. பார்த்தா யாரோ பண்டரிநாதன் விட்டலனே வந்து சாப்பிடுறான் அப்படின்னு தெரியறது. பயந்து போயிட்டான். பயந்து போய் கையில எடுத்து அந்த தாரை இப்படி கீழே போட்டுட்டான். கீழே போட்ட உடனே அது அப்படியே பாண்டவன் மேலாம் தெளிச்சுது. அங்கேருந்து ஒரு சோஃபா மேல என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பதறி ஓடி வந்தாரு. பார்த்தா சாதாரணமா வைஷ்ணவர் மாதிரி உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. அங்கேருந்து அவ மனைவிக்கு அது அவளுக்கு அவ கண்ட ஆச்சரியத்துல பேச தெரியல. அவ வந்து அப்படியே எல்லாத்தையும் வந்து மெய் மறந்து வாயில பேச்சு வரல. அவ அப்படியே உட்காந்து இருக்கான். உட்காந்து இருக்கச்சே அங்கேருந்து அவர் வந்து சாப்பிட்டு அந்த வைஷ்ணவர் போயிட்டார். போனதும் அங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னா என்னமா ஆச்சு, ஏன் இப்படி வந்த வைஷ்ணவா வந்திருக்கச்சு அவர் கிட்ட வேற திட்டுறாரு, பரமாறவே தெரியல அப்படின்னு அவர் வேற வாங்கி தால் போடுறாரு. அதனால அவெல்லாம் சாப்பிட்டு போயினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, ஏன் இப்படி பதறிட்ட, என்ன ஆச்சு அப்படின்னா அவ கண்டதை சொல்றா. சொன்னானே சோகாமேளர், ஆஹா ஹலோ, எனக்காக வந்தே நான் வந்து ஒரு மாடு இது ஆடெல்லாம் அடக்கம் பண்ற ஒருத்தன், என் காலத்துல சாப்பிட வரக்கூடாதுன்னு எந்த சந்தும் எந்த பந்தும் வரல. அப்படி இருக்கிறச்சே வந்து எங்க காலத்துல சாப்பிடணும் அப்படின்னு நீ வந்தே ஆகிட்டா அப்படின்னு. அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா பண்டரிநாதனுக்கு வந்து அவெல்லாம் வந்து பிரபோதனம் பண்ணுவா. பிரபோதனம் பண்ணச்சே பார்த்தா அவனோட வஸ்திரத்துல ஒரே தால் ஒட்டின்னு இருக்கான். வஸ்திரம் முழுக்க தால் ஒட்டின்னு இருக்கு. ஒட்டின்னு இருக்கிறத பார்த்த உடனே அவளுக்குலாம் ஒன்னும் புரியல. சொன்னாலும் புரியுமா, சொன்னா நம்பவா போறா, அது யாருக்கு தெரியுமோ அவளுக்கு தெரியும். இதுவும் என்ன காட்டுறது அப்படின்னா எந்த பந்தும் வந்து சாப்பிட போல அவாது, ஏன்னா அவன் கீழ் ஜாதியை சேர்ந்தவன், அவாத நான் சாப்பிட போக மாட்டேன் அப்படின்னு எந்த சந்தும் அப்படி உட்காந்து கிடைச்சு பண்டரிநாதன் என்ன பண்ண போறான்னா அந்த கீழ் ஜாதிங்கிறதெல்லாம் தொண்டர் குலத்துக்கு கிடையாதுப்பா அப்படின்னு தானே போய் அவாத போய் சாப்பிட்டுட்டு வரான் அப்படிங்கிறது. இன்னைக்கும் நம்ம பாக்குறோமே திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற ஊரு, அந்த ஊர்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஊர் பத்மினி நாச்சியார்னு பேர் அந்த தாயாருக்கு. அந்த தாயார் வந்து மீனவர் குலத்துல பிறந்தவா அப்படின்னு ஐதீகம். மீனவர் குலத்தை சேர்ந்தவா தான், அது புராணமே சொல்றது அந்த கதையார். அதனால என்ன ஆகுது அப்படின்னா இப்பயும் அவரோட உற்சவத்துக்கு நடுவில் ஒரு நாள் அங்க திருக்கண்ணபுரம் எல்லாமே வந்து நாகப்பட்டினம் எல்லாமே கடற்கரை தானே, அங்க மீனவர்கள் ஜாஸ்தி. அங்க மீனவாள்லாம் இருக்கிற சேரி ஒண்ணு இருக்கு. அவள்லாம் எப்படின்னா அவ தோரணமே மீன் கருவாடாலதான் தோரணமே போடுவா. அந்த மாதிரி மீனவர்களோட இடத்துக்கு ஒரு நாள் இவர் போயிட்டு வருவார் ஒரு உற்சவத்துல. எதுக்கு அப்படின்னா அந்த பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணணும். ஏன்னா அவளும் வந்து ஜீவாத்மாக்கள், அவளும் வந்து தன்னோட அம்சம் தானே.
எல்லாமே தன்னோட குழந்தைகள் தானே. உலகத்துல இருக்கிற அத்தனையுமே வந்து பகவானோட குழந்தைகள் தானே. நம்ம வேணா நமக்குள்ள வந்து நீ வசதி நான் தாழ்த்தின்னு பார்த்துக்கோம். பகவானுக்கு அது கிடையவே கிடையாது. திருப்பியும் பகவான் சமதர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. தெரியுது? பசியுடன் வந்த புலையனி பரமன் என்று பாவித்து பக்தரான அந்த ஐயாவாளும் பணியாராத்துடன் அன்னம் அளித்தாரே தொண்டர் குலத்தில் சேருங்கள். இதனால என்ன பார்த்தோம் அப்படின்னா, பக்தர்கள்லாம் எப்படி சமதர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணா அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப அடுத்தது எப்படி பகவான் எப்படி சமதர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணா, எங்க ரங்கநாதர், பண்டரிநாதன், உடுப்பி கிருஷ்ணன் எல்லாரும் எப்படி சமதர்மத்தை வந்து காப்பாத்தினா, சமதர்மத்தை எப்படி பண்ணா அப்படின்னு. இதுமே அடுத்தது எப்படி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாகவதர்கள் மகான்கள் எப்படி சமதர்மத்தை காமிச்சா அப்படின்னு. எந்த மகான்கள் எடுத்த உடனே சொல்றா அப்படின்னா, நம்ம பஜன சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய ஐயாவாளர். ஐயாவாளோட சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் பிரசங்காத்தா பார்ப்போம். அவருக்கு ஸ்ராத்தம், அவரோட அப்பாவுக்கு ஸ்ராத்தம் பண்ணணும். திருவசலூர்ல காவேரி ஓடும். அவர் வந்து ஸ்ராத்தம் பண்றதுக்காக காவேரிக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போறார். ஸ்ராத்தத்துக்காக சமையல்லாம் அவளோட மனைவி அவெல்லாம் பண்ணிருக்கே பார்த்தா ஒரு கீழ் ஜாத்தியை சேர்ந்தவர் தான். அவர் அங்கேருந்து வந்து படுத்துட்டு இருக்கார், தரையில படுத்துட்டு இருக்கார். பசியில வந்து தெவிக்கிறார். அவர் ஐயாவாள் பாக்குறார், வச்சு சாமி சொன்னதும் ஐயாவாளுக்கு கண்ணிலேருந்து அழுக வந்துருக்கு. பரமேஸ்வரா நீ ஏன்னா அவரோட ஸ்லோகத்திலே என்ன சொல்றது, சர்வத்ரச ஈஷேக்ஷா அப்படின்னு ஐயாவாளோட ஸ்லோகத்திலே எல்லாரையும் பகவானா பாக்குறது. அப்படி வாசுதேவ சர்வவிதி மகாத்மா சுதுர்லபா, பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கான் அப்படின்னு பார்க்கக்கூடிய மகாத்மங்கள் ரொம்ப எளிதானவா. அவ்வளவு சீக்கிரத்துல அந்த மாதிரி மகான்கள் கிடைச்சிட மாட்டான். ஐயாவாளை பார்த்த உடனே அவருக்கு வந்து சர்வத்ரச ஈஷேக்ஷா கருணா, அவருக்கு கருணை வந்துருக்கு. அதே மாதிரியே எல்லா இடத்துலயும் பகவான் இருக்கான் அப்படிங்கறது வேற அந்த தர்ஷனம். அவருக்கு ஒரு தடவை அர்த்தஜாமத்துக்கு அவர் போறச்சே ஒரு தடவை காவேரியில வெள்ளம், அவரால் போக முடியல. ஒரு தடவை வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு அர்ச்சகர் வரார், வந்து அவருக்கு இதை கொடுத்துறாரு, பிரசாதத்தை கொடுத்துறாரு. அர்த்தஜாமத்துக்கு போறார் திருவிடமருதூர்ல இருந்து. அடுத்த நாள் வந்து வெள்ளம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவர் அர்த்தஜாமத்துக்கு போறச்சு அந்த அர்ச்சகர் கேட்கிறார், என்ன சுவாமி இன்னும் வரவே இல்லையே அர்த்தஜாமத்துக்கு இன்னைக்கு அப்படின்னு. இல்ல சுவாமி, பயங்கர வெள்ளமா இருந்ததுனால காவேரியில வர முடியல, நீங்க தான் பிரசாதம் வந்து கொடுத்தே. நான் கொடுக்கலையே, நான் இங்க பயங்கர வெள்ளம், யார் காவேரியை தாண்டி அந்த பக்கம் வந்து யார் பிரசாதத்தை கொடுக்கறது அப்படின்னதும் புரிஞ்சுட்டாராம். வந்ததே பரமேஸ்வரன் தான் அப்படின்னு. புரிஞ்சுட்டதுல இருந்து அன்னில இருந்து பகவான் எல்லாராவும் இருக்கான் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுட்டார். பகவான் இதுவா வந்திருக்கான் அப்படின்னு பார்க்கல, எல்லாருக்கிட்டையும் பகவான் இருக்கான் அப்படிங்கறத பார்த்தார். அன்னில இருந்து சர்வத்ரச ஈஷேக்ஷம் கருணா, அது ரெண்டும் சேர்ந்து அவருக்கு வந்து ஸ்ராத்தம்ங்கிறது நம்மளோட பித்தர்களுக்கு பண்றோம். இப்படி ஒருத்தர் பசியில நம்மகிட்ட சாப்பாடு கேட்கிறா, அவன் வந்து சாப்பாடுக்கு தவிக்கிறச்சு அவனை தவிர்த்துட்டு அவன்கிட்ட முகம் காமிச்சுட்டு அங்கேருந்து போய் வந்து ஸ்ராத்தம் பண்ணோம், அப்பாவுக்கு தான் சாதம் போட்டோம், பசியில தவிக்கிற ஒருத்தனுக்கு சாப்பாடு போடாம தவிர்த்துட்டோம் அப்படின்னா, அப்படி போடுற சாப்பாடு நம்ம பித்தர்கள் தான் எடுத்துப்பாங்க, சந்தோஷமா எடுத்துப்பாங்களா, பகவான் தான் சந்தோஷமா எடுத்துப்பாங்க. கண்ணெதிரில் ஒருத்தர் கஷ்டப்பட்டு கழிச்சு அங்கேருந்து ஸ்ராத்தத்துக்கு பண்ண உபகாரங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து ஊட்டி விட்டு அவருக்கு வந்து வாயெல்லாம் தொடச்சு விட்டு எல்லாம் பண்ணி அவர் வந்து பழையபடி அவர் ஆயிட்டார். அவருக்கு வந்து குஷ்டியா ஆக்கிட்டு அவர் போயிட்டார். இதை பார்த்ததும் அங்கே அந்த ஊர்ல இருந்தவா எல்லாரும் அவரை வந்து ஒதுக்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து கங்கையில வந்து அடுத்த வருஷம் ஸ்ராத்தத்துக்கு கூட அன்னைக்கு ஸ்ராத்தம் சாப்பிடறதுக்கு யார் வந்தா, யாரும் பிராமணா ஸ்ராத்தம் அன்னைக்கு ஒரு சண்டாரனுக்கு சாப்பாடு போட்டா நான் எப்படி சாப்பிட வருது, யாரும் வரல. அப்புறம் யாருன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் இவா 3 பேரே வந்து ஸ்ராத்தத்துக்கு வந்து சாப்பிட்டாங்க. விஷ்ணு இலைன்னு ஒண்ணு உண்டு ஸ்ராத்தத்துல, அந்த விஷ்ணுவா மகாவிஷ்ணுவே வந்து சாப்பிட்டாராம். 2 பித்தர்களா வந்து பிரம்மாவும் ஈஸ்வரனுமே வந்து சாப்பிட்டாராம்.
அதுக்கு அடுத்த வருஷம் இந்த மாதிரி சிராத்தத்துக்கு வந்து கூப்பிட்டோம் அப்படின்னா யாரும் வரல. சரி என்ன பிராயஷ்சித்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டதும் கங்கா ஸ்நானம் பண்ணணும். இன்னைக்கு ஸ்ராத்தம், அடுத்த நாள் ஸ்ராத்தம். இன்னைக்கு போய் கங்கா அன்னைக்கெல்லாம் வந்து ஏரோப்ளேன் வசதியும் கிடையாது. எங்கே இவர் வந்து கும்பகோணத்துல இருக்காரு, இங்கேருந்து எங்க போய் இவர் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வர முடியும் அப்படின்னதும் அவெல்லாம் கங்கா ஸ்நானம் தான் ஒரே வழி, பண்ணறதா இருந்தா நாங்க வரோம் அப்படின்ட்டு அங்கேருந்து போய் அங்கேருந்து கங்கை அவரோட ஆத்து கிணறுல போய் கங்கையை ஸ்தோத்திரம் பண்றாரு. கங்கை குங்குன்னு கிணத்துல இருந்து வந்தா. அதான் கார்த்திகை அமாவாசை உற்சவம் இன்னைக்கும் கொண்டாடுறோம். இதுல என்ன தெரியறது அப்படின்னா, நம்ம வந்து அப்படி ஒருத்தருக்கு வந்து எல்லா இடத்துலயும் பகவானை பாக்குறோம். அதுக்கு வந்து சமூகத்துல சில பேருக்கு சம்மதம் இல்லாம இருக்கலாம். பகவான் அதை சம்மதிக்கிறான், மகான்கள் அதை காமிக்கிறான், பகவான் சம்மதிக்கிறான். எப்படி 3 பேரா பகவானே வந்து சாதத்தை சாப்பிட்டு போறானே. இருக்கிற வாத்தியாரெல்லாம் பாக்குறான், கதவு வாசல்ல கதவை மூடி இருக்கு, ஆனா உள்ளே இருந்து ஸ்வரங்கள் வேத மந்திரங்கள்லாம் கேட்கல. வரமாட்டேன்றதுக்கு அப்புறம் யார் வந்தா? பகவான் தானே. இதுலேருந்து பகவான் அதை சம்மதிக்கிறான். மகான்கள் நமக்கு காமிக்கிற பாதை என்னதுன்னா சமதர்மம். பாகவத தர்மம் வந்து திருப்பி எப்படி சமதர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அப்படிங்கிற சத்குரு வெங்கட ராமரும் சேரியில் நின்று யாவரையும் சரசமாய் அழைத்து ராமநாம சாரத்தை புகட்டி மகிழ்ந்தாரே. தொண்ட புறத்தில் சேருங்கள். அடுத்தது யாருன்னா, இவரும் நம்மளோட மதன சம்பிரதாயத்தோட முக்கியமான மகா மருதானூர் சத்குரு சுவாமிகள். சத்குரு சுவாமிகள் ஒரு தடவை என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பிராமணர் அவர் வந்து இப்படியே நடந்து எங்கேயோ பெயின் இருக்கச்சு ஒரு சேரி. அந்த சேரியை பார்த்தா அந்த சேரி ஜனங்க எல்லாரும் அந்த ஜனங்களுக்கு நடுவுல உட்கார்ந்து அவெல்லாம் சத்குரு சுவாமிகளுக்கு பாத சேவை பண்றார். இவர் வந்து அவளோட எல்லாருக்கும் நாம தீட்சை எடுத்து வைக்கிறார். எல்லாரும் பகவான் நாம தீட்சை எல்லாருக்கும் எடுத்து வைக்கிறார். எல்லாரையும் கட்டு தெளிவிண்டு எல்லாரும் ஆனந்தமா பகவான் நாம கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம். ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த, கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த, ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த, ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த, ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த, ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த, ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த, ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த, கோவிந்த ராதே கோபால ராதே, 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 ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த, ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த, ஜெய் ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த, ஜெய் கோவிந்த ஜெய ஹரி கோவிந்த. எவ்வளவு ஆனந்தமா இருக்கு நமக்கு. இப்படி இங்க உட்கார்ந்து ஒரு நிமிஷம் கீர்த்தனம் பண்ணாலே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அந்த மாதிரிதான் சத்குரு சுவாமிகள் அத்தனை பக்தாரோட ஆனந்தமா அங்கேருந்து அத்தனை பேரும் சேரி ஜனங்கள் அங்க உட்கார்ந்து எல்லாருக்கும் நாமதீட்சை எடுத்து வைக்கிறார். எல்லாரோடையும் பகவான் நாம கீர்த்தனம் பண்ணி தன்னை மறந்து எல்லாரோடையும் ஆனந்தமா கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்ததும் அந்த பிராமணர் வந்து என்னது சத்குரு சுவாமிகளாம், இவர் வந்து பெரிய சுவாமிகள் அப்படின்னு எல்லாரும் இவர் ஆசிரியிக்கிறார். அங்கே என்னன்னா இங்க சேரி ஜனங்களோட உட்காந்துருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஊருக்கு போகணும். நம்ம ஊருக்கு போய் எல்லா பிராமணாட்டையும் அதை போய் சொல்லலாம். சொன்னாதான் தெரியும் இவர் பண்ண தப்பு தான் எல்லாருக்கும் அப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஊருக்கு போய் பார்த்தா அந்த ஊர்ல இருக்கிற அக்ரஹார மனுஷாளுக்கு நடுவில் சத்குரு சுவாமிகள் உட்காந்துருக்காரு. அங்க சத்குரு சுவாமிகள் உட்காந்து அங்க வந்து கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க எல்லாருக்கும் நாம தீட்சை எடுத்து வச்சிருக்காரு. அங்க எல்லாரும் அவருக்கு பாத சேவை பண்றா. அங்க எல்லாருடையும் கீர்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. பாக்குறாரு. பார்த்த உடனே ஏதோ புரிஞ்சுட்டாராம்.
மகான்களை இப்படி தப்பா இட போட்டுட்டாங்க. மகான்கள் அப்படிங்கிறவா எதுக்கு இருக்கா அப்படின்னா, அவ வந்து இந்த கம்யூனிட்டிக்காக மட்டும் அப்படின்னு இல்ல, அவ உலகத்துக்காக இருக்கா, எல்லாருக்காகவும் இருக்கா, எல்லா ஜீவனுக்காகவும் இருக்கா. மத்வாச்சாரியர் வந்து அவரோட பாடம் சொல்லச்சே ஒரு எரும மாடு அங்க நின்று கேட்டுன்னு இருக்குமா பாடத்தை. அங்கே அந்த சிஷ்யாலாம் வந்து சில சமயம் சிஷ்யாலாம் தூங்குவாராம். இப்படிலாம் இருக்கிறச்சேவும் வந்து அவர் பாடத்தை உற்சாகமா சொல்லுவாராம். ஏன் அப்படின்னா அந்த எரும மாடு உட்காந்து கேட்டுன்னு இருக்கு. நான் சொல்ற துவைதத்தை வந்து துவைத சித்தாந்தம் தானே அவளுக்கு. நான் சொல்ற அவள் வந்து பகவத்கீதை, உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், அதை தவிர மகாபாரதம், ராமாயணம் எல்லா காலக்ஷேபமும் நடக்கும். ஏன் நான் எரும மாடு உட்காந்து கேட்டுன்னு இருக்கேன் அப்படின்னு. பரனூர்ல ஸ்ரீ அண்ணா ஒரு தடவை இந்த கதை வந்து சொல்லணும்னு நினைச்சிட்டு வரல, பிரசங்காதான் ஞாபகம் வருது. ஒரு தடவை வந்து 60-70 வருஷங்கள் முன்னாடி வாசுதேவ பிரம்மம் அப்படின்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். வாசுதேவ பிரம்மங்கிறவர் வந்து பரனூருக்கு வரார். அவர் வரப்போறாருன்னு முன்னாடியே தெரிவிச்ச உடனே அப்பெல்லாம் வந்து கோலாகலன்னு பேர் அண்ணாவோட ஆராதனை மூர்த்திக்கு. அந்த கோலாகலனுக்கு பெரிய கோவில் தான் கிடையாது, அப்போ ஒரு ஆத்துலதான் கோலாகலன் இருந்தான். அப்படி இருக்கிறச்ச அந்த கோலாகலனுக்கு நித்திய பஜனை எல்லாம் நடக்கும், நித்தியம் திவ்யாமம் நடக்கும். அப்படி நடக்கிறச்சே தினமும் உபன்யாசம் நடக்கும். ஒரு நாய் அந்த ஊர்ல பரனூர்ல ஒரு நாய் தினமும் வந்து உட்காந்து கதை கேட்கணும். தினமும் உட்காந்து கதை உபன்யாசம் கேட்கணும். உபன்யாசம் 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் உட்காந்துருக்கும், காய்க்காது. மற்ற நாயெல்லாம் ஓடிச்சுன்னா இது போய் ஓடாது, இது பாட்டுக்கு உட்காந்துருக்கும். அதே மாதிரியே திவ்யராமம் நடக்கிறது, பஜனை நடக்கிறதுனா பாகவதாரோட சேர்ந்து அந்த நாயும் சுத்தும். எந்த பாகவதாலும் விரட்டலாம் மாட்டான், இந்த பாகவதாலும் விரட்ட மாட்டான். இவரும் கலந்துக்கிறார் இந்த பாகவதரும் அப்படின்னு அவளும் சேர்ந்து விட்டுருவாங்க. இருக்கிறச்சே ஒரு நாள் வந்து வாசுதேவ பிரம்மம் வராது. வாசுதேவ பிரம்மனுக்கு அது பிடிக்காது அப்படின்லாம் கிடையாது, அப்படிலாம் யாருக்கும் தெரியாது. அண்ணாவா வந்து சரி அவர் வந்தா அவருக்கு எப்படி இருக்குமோ இருக்காதோன்னு அண்ணாவே வந்து இந்த மாதிரி நினைச்சிருந்து அந்த நாய்கிட்ட சொன்னாலும் அந்த மாதிரி பாருப்பா ஹரிதாஸ்னு பேர் வச்சாங்க நாய்க்கு. அந்த நாய்க்கு ஹரிதாஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. பேர் வச்சு அந்த நாய் வந்து அந்த நாய்கிட்ட பாரு ஹரிதாஸ் பெரியவாள்லாம் வரா, வந்து எப்படி எடுத்துப்பாரு எனக்கு தெரியாது, நீ வந்து நாளில இருந்து வராத அப்படின்னு சொன்னாலும் என்னைக்கு சொன்னாலும் அடுத்த நாள்ல இருந்து அந்த நாயை காணும். என்னைக்கு அண்ணா இதை சொன்னாலோ அடுத்த நாள்ல இருந்து அந்த நாயை காணும். அண்ணாவுக்கு வந்து மனசுல வந்து ரொம்ப இறக்கும். சொல்லிட்டோமே அது எங்க இருக்கோ, வராதனா வராம போயிடுது, அது எப்படி எடுத்துன்னு இருக்கோம் நம்ம சொன்னதை அப்படின்னு ரொம்ப மாசம் ஆச்சு. எல்லாம் ஆனதுக்கப்புறம் வைகுண்ட ஏகாதசி, அந்த ஊர்ல பெருமாள் இருக்கார். பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசினா கருட வாகனம் நடக்கும். கடற்கரைச்சு அந்த பெருமாள் வந்து கருட வாகனத்துல வச்சே பார்த்தா அங்க ஒரு நாய் நடு ரோட்ல வந்து இழுத்துண்டு கிடந்தது. இந்த என்ன நாயின்னு கிட்ட போய் பார்ப்போம்னு பார்த்தா அந்த ஹரிதாஸ். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கருடர்ல வரார், இழுத்தாப்புல அந்த ஹரிதாஸ் வந்து இழுத்துண்டு கிடக்கு. இதை பார்த்த உடனே அண்ணாக்கு வந்து அவ்வளோ அழுக, கண்ணு தண்ணி வந்து அழுக வந்து என்னது இங்கதான் இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி அந்த ஹரிதாஸ் அது வந்து அது ஒரு நாய் தானே அப்படின்னு நினைக்கலையா. அந்த நாய்க்கு பிராணன் பெயின் இருக்குன்னு தெரிஞ்சு பெருமாளோட சடாரி, பெருமாளோட தீர்க்கத்தை தான் இருக்கும்போது ஒரு பெரிய ஸ்ரீ வைஷ்ணவர் ஆச்சாரிய புருஷர் வந்தா எப்படி அவருக்கு எல்லா அங்கத்திலையும் சடாரி வச்சு அவருக்கு மரியாதை எல்லாம் பண்ணுவாரோ அந்த மாதிரி பெருமாளோட மாலை அதுக்கு போட்டு சடாரி எல்லாம் வச்சு தீர்த்தம் கொடுத்து துளசி கொடுத்து எல்லா மரியாதையும் பண்ணி புறப்பாடை நிறுத்திட்டான். அந்த நாய் வந்து அதோட பிராணன் போய் அது நாய் பகவானோட திருவடி அடையிற வரைக்கும் அங்கேயே பெருமாள் வெயிட் பண்ணார். அதான் பெருமாள் சொல்லுவார், அதான் அண்ணா வந்து உபன்யாசம் பண்ணாச்சே சொல்லுவார், அந்த பாகவதத்துல இருக்கிற பெருமாளாவது யானைக்கு தான் மோட்சம் கொடுத்தாரு, எங்க ஊர் பெருமாள் நாய்க்கே மோட்சம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அங்கேருந்து வந்து அந்த நாய்க்கும் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த நாயை வந்து எடுத்துன்னு போய் பொறுமையா இங்க இருக்கிற பாகவதாலெல்லாம் அடக்கம் பண்ண சொன்னாலும். எதுக்கு சொல்றது அப்படின்னா இந்த மாதிரிதான் மகான்கள்லாம் வந்து அவ வந்து இவாளுக்காக மட்டும்தான், நான் இந்த கம்யூனிட்டிக்காக மட்டும்தான் வந்தேன்னு இல்லை, அவ வந்து உலகத்துக்காக வந்தவா. அதனாலதான் ரமண மகர்ஷியா இருக்கட்டும் எல்லா மகான்கள்ட்டையும் நம்ம பார்த்தோம்னா ஃபாரினர்ஸ் எல்லாமும் வரா. ஏன் அப்படின்னா அவளுக்கு ஏதோ ஒரு சாந்தி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மெசேஜ் கிடைக்கிறது அந்த மகான்கிட்ட இருந்து. அவ காமிக்கிற வழியில இருக்கிறச்சே இவளுக்கு அந்த சாந்தி ஏற்படுறது. அதனால அந்த மகான்களுங்கிறவா நம்ம இவா இதுக்காக மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியாது. அவ எல்லாருக்காகவும், எல்லா மனுஷாளுக்காகவும், எல்லா மிருகத்துக்காகவும், எல்லா பிராணிக்காகவும் அவ அவதாரம் பண்றான் அப்படிங்கிறது தெரியுது. சோ அதனால இந்த தெரியறது மத்வாச்சாரியர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த சத்குரு சுவாமிகளை நம்ம வந்து மகான்
இவர் வந்து நமக்கு மட்டும்தான் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து இவரை கட்டுப்படுத்திடுவாங்க. பேர்பட்ட மகான் இவர் அப்படின்னு அப்பதான் புரிஞ்சுண்ட அவரோட அவர் சத்குரு சுவாமிகள் திருவடியில விழுந்து அவசாரப்பட்டுட்டேன், மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சத்குரு சுவாமிகள் வந்து, இல்லப்பா உன்னோட பக்தி உனக்கு அப்படிலாம் கண்ணுக்கு தெரியறதே, நான் சாதாரண மனுஷன் தானேப்பா அப்படின்னு சொல்லி, பக்தி நம்ம இந்த அபசாரப்படவே கூடாது, அதுக்காக தான் பகவான் நமக்கு இதை கற்றுத்தரான். என்னன்னா யாரையுமே இவா வசதி இவா தாழ்த்தி அப்படின்னு நம்ம பார்க்கவே கூடாது. திருப்பியும் என்ன அப்படின்னா, நம்ம பஜன சம்பிரதாய மகான்கள் இவாள்லாம், ஐயாவாள், சத்குரு சுவாமிகள்லாம் என்ன காட்டுறா, சமதர்மம். பஜன சம்பிரதாயமே சமதர்மம் தானே. எல்லாரும் பண்ண கீர்த்தனையும் தானே நம்ம பாடுறோம். ஆழ்வார்களோட பாசனம் முதலே பார்த்தோமே, ஆழ்வார்கள்ல எவ்வளவு பேர் வந்து இது இப்ப பண்டரி பக்தாள்லாம் பாடுறோம்னா துக்காராம் பாடுறோம், துக்காராம் பிராமணரா. அதே மாதிரி சோகா மேலர் சொன்னேனே, அந்த சோகா மேலரை பத்தி சொல்ல மறந்துட்டேன். அந்த சோகா மேலரோட சமாதி எல்லாருக்கும் அந்த ஊர்ல வந்து சன்னியாசின்னு இல்லை, எல்லா மகான்களுமே சமாதி உண்டு, அதிஷ்டானம். சோகா மேலரோட சமாதி தான் பாண்டரங்கன் கோவிலுக்கு இருக்கிறதுலே கிட்டக்க இருக்கிற சமாதி. பாண்டரங்கன் கோவிலுக்கு அப்படியே எடுத்தாப்புல அந்த மகாத்வார்னு சொல்லுவாங்க இடத்த, அந்த இடத்துல சோகா மேலரோட சமாதி இன்னைக்கு இருக்கு. அந்த 12 படி வந்து நாமதேவரோட வம்சத்துல இருக்கிறவா அதெல்லாம் ஓகே. சமாதின்னு ஏற்படுத்தி முதல் கிட்டக்க பாண்டரங்கன் கிட்டக்க இருக்கிற சமாதி சோகா மேலரோட தான். சோ அதுல என்ன தெரியறது அப்படின்னா சமதர்மம். சமதர்மம் வேதத்துல முதல்ல பார்த்தோமே, வேத மந்திரங்கள்ல எப்படி சமதர்மம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் ராமாயணம் பாரதம் எல்லாத்துலயுமே சமதர்மம் இருக்கு. நம்ம வேதத்தோட எப்படி நம்மளோட பாகவத தர்மம் கனெக்டா இருக்கு, பாகவத தர்மம் எப்படி வேதத்துல இருக்கிற தர்மத்தை, சனாதன தர்மத்தை பாகவத தர்மம் எப்படி காப்பாத்தி இருக்கு அப்படிங்கிறது தானே நம்மளோட இது. நம்மளோட பாகவத தர்மம் இல்லைன்னா இன்னைக்கு சனாதன தர்மம் என்ன ஆயிருக்குமோ, இத்தனை மகான்கள் அவதாரம் பண்ணாங்கிறதானே பார்த்தோம். அதுக்காக தான் வேதத்துல சொல்லி அந்த சமதர்மம். இதுக்கப்புறம் இன்னொரு பக்தர், உள்ளவனே பிராமணனாவான் என்று சொல்லி பிரேமிகனானந்த ஞானேஸ்வர பிராமணர்களிடம் வாதாடினான். சண்டாளனை கண்ட மறுகணமே சிறந்த குரு என கருதி சங்கரரும் தொழுது நிற்கையில் சிவனாய் காட்சி கண்டாரே. கொண்டர் புறத்தில் சேருங்கள். சங்கராச்சாரியர் ஒரு நாள் காசியில எப்படி வீதியில நடந்து போயிட்டு இருக்கச்சு, கங்கை கரையில அங்கேருந்து வந்து அவர் போற வழியில சிஷ்யாரோட போயிட்டு இருக்கச்சு எடுத்தாப்புல ஒருத்தர் இருக்கார். அவரை பார்த்து அங்கேருந்து வந்து பின்னாடி இருக்கிறவங்கலாம் நகருப்பா நகரு, சுவாமிகள் வர மேல படக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரா, சரீரத்தை நகர சொல்றியா, உள்ள இருக்கிற அந்தரியாமிய நகர சொல்றியா, ஆத்மாவை நகர சொல்றியா அப்படின்னு கேட்டார். சங்கராச்சாரியார் பார்த்த, நம்ம பிரஸ்தானத்திரையோன்னு எழுதி வச்சிருக்கோம், 10 உபனிஷத்துக்கும் இப்படி எழுதி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாஷ்யங்கள் எழுதி வச்சிருக்கோம், பிரம்மசூத்திர பாஷ்யம் எழுதி வச்சிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். எவ்வளவு பேர் கடைபிடிக்கிறாங்களோ இல்லையோ, எழுத்தாப்புல வந்தவருக்கு என்ன எது தெரியுமா, பிரஸ்தானத்திரையும் தெரியுமா, எது தெரியும். ஆனா அவர் கேட்கிற கேள்வியை பார்த்தியா, அதுல இருந்தே தெரிஞ்சு அந்த சண்டாளனுக்கு சஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணாராம் சங்கராச்சாரியர். அவர் வந்து ஜாதி ஹீனர் அப்படின்னு பார்க்கல, சஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ண. என்ன காட்டுறதுன்னா, நம்மளுடைய திருமதத்துல முக்கியமா இருக்கக்கூடிய அத்வைத மத ஸ்தாபகரான சங்கராச்சாரியர் ஞானி. ஞானிக்கு அத்வைதத்தோட பரம லட்சணமே அதுதானே. எல்லா இடத்துலயும் பகவானை பார்க்க தெரியலன்னா அத்வைதம் படிச்சா என்ன பிரயோஜனம்? அத்வைதம்னாலே எல்லா இடத்துலயும் பகவான் வியாபிச்சிருக்காங்கிறது தானே. சோ இதை காட்டுறாரு. இதெல்லாம் மேல இதே மாதிரிதான் பண்டரி பக்தாள்ல பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்க எக்ஸாம்பிள். ஞானேஸ்வரர் எரும மாடுலயே பகவானை பார்த்தார். எரும மாடை வந்து இப்படி தட்டி கொடுத்தாரு, இப்ப வேதம் சொல்லித்து, அது மகான்களோட பிரபாவத்தினால. ஆனா வந்து பிராமணர் இல்ல, நீ கூழ் போடல அப்படின்னு வந்து அவர் வந்து சொன்னோடனே, என்னப்பா பகவான் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பார்க்க தெரியலையே அப்படின்னு சொல்லி எரும மாடுகிட்டையும் பகவானை பார்த்தா. ஏகநாதர் வந்து காசி யாத்திரை போயிட்டு வச்சே பார்த்தா அங்கேருந்து வந்து ஒரு கழுத சாகு கிடக்கு, தண்ணி வேணும், எல்லாரும் கூட வரவா, எல்லாரும் வந்து கங்காசலம் இருக்கு கொடுங்க எல்லாரும் அப்படின்னு. எல்லாரும் இல்லப்பா, நான் கோவில்ல போய் ஆத்துல போய் பூஜை பண்றதுக்காக கங்காசலம் எடுத்து வரேன், குடத்தெல்லாம் எடுத்துன்னு போயிட்டா.
ஏகநாதரசன் நினைச்சிருந்த இங்க வந்து தெய்வம் இப்படி எல்லாமே தெய்வமா இருக்கு, இந்த கழுதை சாகட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆத்மி பகவானுக்கு வந்து விஸ்வஸ்மயனமா விஸ்வயனமா அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணா அது ஒண்ணு தண்ணியில தலை கொட்டுறதுதான், தலையில தண்ணியை கொட்டுறது தானே தவிர அது அபிஷேகம் ஆகாது. எல்லா இடத்தையும் பகவானை பார்க்க தெரியாம இருக்கிறச்சு ஆத்மபி மட்டும் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணா அதை பகவான் அக்செப்ட் பண்ணிப்பானான்னு அவர் தண்ணி கொடுத்தாராம். கொடுத்தா அந்த கழுதையே பாண்டங்கனா ஆச்சு அப்படின்னு. அதே மாதிரி வந்து இன்னொரு இவர் நாமதேவர் வந்து ரொட்டி வச்சுட்டு போறார். ரொட்டி அவரோட மனைவி வந்து வச்சுட்டு போறா. அவர் சாப்பிடணும்னு வச்சுட்டு போனா அங்கேருந்து ஒரு நாய் வந்து கபக்குன்னு ரொட்டி அள்ளி எடுத்துன்னு போயிடுறது. போனா அங்கேருந்து இவர் வந்து என்ன பண்றாருன்னா நெய் கிண்ணம் இருக்கு, ஐயோ அந்த நாய் வந்து ரொட்டி எடுத்துன்னு போறது, அந்த ரொட்டி வெறும்னா வடக்குன்னு ரொட்டி இருக்கும், அதை சாப்பிட்டா உள்ள இறங்காது, நெய்ல தோச்சு ஊட்டி விட்டாதானே நாய்க்கு உள்ள இறங்கும் அப்படின்னு நெய் எடுத்துன்னு ஓடினா அந்த நாய் வந்து அவர் வந்து துரத்துறதுன்னு நினைச்சது இன்னும் வேகமா ஓடுறது. நாயோட வேகத்துக்கு இவர் ஓடி நாயை பிடிச்சு நாயோட வாயிலிருந்து ரொட்டி எடுத்து நெய்யில தோச்சு ஊட்டி விட்டாங்க. கரெக்டா அங்கேருந்து வந்து நாய் வந்து அங்கேருந்து வந்து பாண்டவன் நிக்கிறானா, நாய் காணும். உடனே கேட்டாராம், மத்ஸ்ய ரூபம் கூர்ம ரூபம்லாம் எடுத்த எனக்காக இந்த நாய் ரூபத்தை எடுத்தியா அப்படின்னு. நான் ரூபம் எடுத்துக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லப்பா, எந்த ரூபத்தை எடுத்தாலும் நீ எனக்கு என்ன எல்லா இடத்தையும் பாக்குறிய, என்ன கண்டுபிடிக்கிறியா, அதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி. என்ன இப்ப நம்ம இதுதான் இப்போ இந்த உபன்யாசத்தோட சாரம் என்ன அப்படின்னா, அவருடைய சனாதன தர்மத்தோட ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் எல்லாரையும் ஒன்னா பாக்குறது சமதர்மம் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடில இருந்து அது குறைய ஆரம்பிச்சிருக்கு. நான் வசதி நீ தாழ்த்திங்கிற அந்த ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மிருகங்கள் வசதி, அதான் மகிஷோ மிருகானாம்னு வேதம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லவே சொன்னோம். பகவான் வந்து நான் ஒரு சிங்கமா இருக்கேன், நான் ஒரு புலியா இருக்கேன், நான் ஒரு யானையா இருக்கேன், இதுவாகவும் பகவான் இருக்காரு, நரசிம்மரா இருக்காரு, பிள்ளையாரா இருக்காரு, அதெல்லாம் வேற. அப்படி சொல்லிக்கிறது வேற. பகவான் என் மெனக்கெட்ட என்ன சொல்லி இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, தெய்வம் என்னவா இருக்குன்னா மகிஷாவும் இருக்கானா, எரும மாடா இருக்கு அப்படிங்கிறது. இப்ப நான் இப்ப சொன்னேன், நம்ம என்னெல்லாம் மிருகங்களை வந்து இலக்காரமா பாக்குறோம், எரும மாடு, பன்னி, நாய், கழுதை. எரும மாட ஞானேஸ்வரர் பகவானா பார்த்தார், நாய நாமதேவர் பகவானா பார்த்தார், கழுதைய ஏகநாதர் பகவானா பார்த்தார். பன்னீர் கருதக்கூடிய சுமார் இலக்காரமான நம்ம பன்னியை எல்லாரையும் திட்டுறோம், அந்த ஒரு மிருகம் என்ன அப்படின்னா வராகர், சாட்சாத் வராகர், தசாவதாரத்துல ஒரு அவதாரமா இல்லையா. சோ எல்லாருமே நம்மளோட சனாதன தர்மத்திலே அது ஒரு அழகு என்ன அப்படின்னா, நம்ம மட்டமா நினைச்சுட்டு இருக்கோம், எல்லா மிருகமுமே ஒரு தெய்வம் இருக்கு, எல்லா மிருகத்திலயுமே நம்ம ஒரு தெய்வம். குரங்கு அப்படின்னு திட்டுவோம், ஹனுமான். நாய்னா பைரவருமே எடுத்துக்கலாம், நாய். என்ன எந்த மிருகம்னா எடுத்துப்போமே, எதை இலக்காரமா எடுத்துட்டாலும். எலி பெருச்சாளி எல்லாம் அசிங்கமா பேசுவோம், பிள்ளையாரோட வாகனம் மூஞ்சு. இது பார்த்தோம்னா ஒண்ணு பகவானுக்கு வாகனமா இருக்கும், இல்லைன்னா சுயமே பகவானா இருக்கும், இந்த பகவான சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஏதாவது இருக்கும். மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா சனாதன தர்மத்துல எதுக்குமே இலக்காரங்கிறதே கிடையாது அப்படிங்கிறது. சில பேர்லாம் வேற வாதம் பண்ணா. ஒரு காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பத்யாகும் சூத்ரோதாயத, காலில இருந்து சூத்திரன் வந்திருக்கான் அப்படின்னு வேதம் சொல்றது. சூத்திரனை இலக்காரமா தானே சொல்றது. சில பேருக்கு அப்படி தோணும். வேதத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் விஷ்ணுவை சொல்றதோ, விஷ்ணுவை வந்து சரணத்தோட தான் கம்பேர் பண்ணும். ஒரு சொசைட்டி இருக்குன்னா அந்த சொசைட்டியோட கால் வந்து விஷ்ணு அப்படின்னு தான். ஆசிரமங்கள்லயும் சன்னியாசிகள் எல்லாம் வந்து அவளை வந்து பகவானோட திருவடி அப்படின்னு சொல்றது. அவள் நம்ம சொல்றதே பகவத் பாதாள், அவளை வந்து பாதாள் அப்படிங்கிற அந்த பேரை நம்ம சேர்த்துக்கிறோம். சுவாமி பாதாள் இருக்கிற பெரியவாளே நம்ம சொல்லலாம். விஜயேந்திர சரஸ்வதி சுவாமி பாதாள், சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி பாதாள். அந்த பாதம் அப்படிங்கிறது ஏன் வந்ததுன்னா, அவ வந்து பாதம்ங்கிறது நம்ம வந்து கால் அப்படின்னா இலக்காரம் அப்படின்னு பாக்குறோம். வேதத்தை பொறுத்த வரைக்கும் கால்ங்கிறது மூலம். எல்லா தேவதையோட உத்தமமா, வேதத்தை பொறுத்த வரைக்கும் சர்வோத்தமமான தேவதை விஷ்ணு. அந்த விஷ்ணு வந்து எல்லாமே சொல்லச்சு. ஒரு சொசைட்டிக்கு விஷ்ணு தான் பாதம் அப்படின்னு சொல்றது வேதம். வேதம் அப்படி சொல்றது. பாதம் அப்படின்னா அதோட அர்த்தம் என்னன்னா பேஸ்னு அர்த்தம், மூலம். ஒரு சொசைட்டியோட பேஸ் என்னன்னா சூத்ரர்கள் அப்படிங்கிறவா. அவளோட விருத்தி சாதுர்வண்யம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகசா. பகவத்கீதையில பகவான் சொல்றோம், 4 வர்ணங்கிறது எதனால பிரிக்கப்பட்டிருக்குன்னா அவளோட குணத்தினால, அவளோட வேலைனால பிரிக்கப்பட்டிருக்கே தவிர, அதனால இவா வசதி, இவா தாழ்த்தி, இவா அன்டச்சபிள், இவாலாம் வந்து லோவர், இவாலாம் ஃபார்வர்டு, இவாலாம் பேக்வேர்டுங்கிற கான்செப்ட் கிடையாதுப்பா.
அவளோட வேலை அவளோட தொழில் தனி, அதனால அவளை பிரிச்சிருக்கு, அவ்வளவுதான். அதுக்காக யாரையும் அசிங்கமா மட்டமா பார்க்கணுங்கிறது கிடையாது அப்படிங்கிறது வேதத்துல பகவத்கீதையிலாம் ரிஃப்ளெக்ட் ஆக போறது. இவ்வளவு இடத்துல பாகவத தர்மத்துல இது அண்ணா ஒரு சில விஷயங்களை மட்டும் எடுத்து ஒரு கீர்த்தனமா எழுதியிருக்காங்க. தவிர இன்னும் எக்கச்சக்க இது இன்னும் நம்ம எடுத்துட்டோம்னா, முஸ்லிம்னு எடுத்துட்டோம்னா எவ்வளவு முஸ்லிம்ஸ் பாகவத தர்மம் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கு. பிறவிய முஸ்லிம் கபீர்தாசன், ரஹீம், லத்தீப், ஹுசேன், ரஸ்கான் அப்படின்னு ஒருத்தர். ரஸ்கான்கிறவர் பகவானோட கதையை கேட்கிறார். யாரோ ஒருத்தர் கேட்கிறார், இவர் ரத்ன வியாபாரி ரஸ்கான்கிறவர். வாசல் ரத்ன வச்சிருந்த கடைசி அவர் அங்கே இருப்பாரு. கர்ணயோஹ கர்ணிகாரம் விப்ரத்வாசஹ கனக கபிஷம் வைஜயந்தீம் சமாலாம் ரந்த்ரான் வேணோஹ அதர சுதயா பூரயன் கோபபிருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபத ரமணம் பிராவிஷத் கீத கீர்த்தி. இந்த ஸ்லோகத்தை சொன்னா யாருக்குதான் கிருஷ்ணன் ஆசை வராது? அவ்வளவு அழகான கிருஷ்ணனோட வர்ணனையை கேட்ட உடனே அங்கேயிருந்து உபன்யாசம் முடிச்சுட்டு அங்கே அந்த பௌராணிகத்தை நீங்க ஒரு குழந்தைய சொன்னேன்னு அந்த குழந்தைய பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாராம். அவரும் இல்லப்பா ஏதோ துவாபர யுகத்துல இருந்தான்பா, இப்பெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்றியா, பிருந்தாவனத்துக்கு பார்க்கலாம் அப்படின்னு. அங்கேருந்து பிருந்தாவனத்துக்கு போனா அங்கேருந்து போய் பார்த்தா காமம் எங்க இருக்கான், கிருஷ்ணன் கிருஷ்ணன் அலையறார். கனையா கஹா ஹை அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டு அங்கேருந்து போறார். போனா அங்கேருந்து ஸ்ரீநாத்ஜி கோவில் இருக்கு கோவர்தனத்துல. அங்கேருந்து போன உடனே உள்ள போனோம்னு பார்த்தா அங்க இருக்கிறவங்க இவர் முஸ்லீம்னு அவரை தடுத்துட்டான். தடுத்ததும் அங்கேருந்து விழுந்தார். அவர் என்னெல்லாமோ அழுது பார்த்தாரு, கிருஷ்ணனை பார்க்கணும்னு. நீலாம் கோயிலுக்குள்ள போக கூடாதுப்பான்னு தடுத்துட்டார். அவர் அங்கேருந்து ஒரு ஆலமரம் அது வெளியில போய் விழுந்து பசி இல்லை பட்னியோட சோர்ந்து போய் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு. விட்டல்நாத கோஸ்வாமின்னு பேரு, வல்லபாச்சாரியாரோட புத்திரர். அவர் அங்கேருந்து வரிசையை பார்த்தா யார் இவர் அப்படின்னா, இவர் கோவிலுக்குள்ள வரணும்னு முஸ்லீம் நாங்க தடுத்துட்டோம் அப்படிங்கிற. அப்புறம் அவரை கூப்பிட்டா ஸ்ரீநாத்ஜியை பாக்குறாங்க அப்படிங்கிற சொன்னாங்க. அவரை எழுப்பி இவர் அவரை ஆலிங்கனம் பண்ணிட்டு கோவிந்த குண்டம்ல பக்கத்துல நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு குளிச்சுட்டு பிரம்மவேத சம்ஸ்காரம் அது நம்ம எல்லாம் நாமதீட்சை எடுத்து வைக்கிற மாதிரி வல்லப சம்பிரதாயத்துல அது ஒண்ணு அதை அவர் பண்ணி வச்சு பிரஸ்தான ஸ்ரீநாத்ஜி சன்னதியில கூட்டிட்டு போனா அங்கேருந்து ஒரு கையை இப்படி கோவர்தனத்தை தூக்கிட்டு காது வரைக்கும் நீண்ட கண்கள் 7 வயசு குழந்தையா இருக்கிற அந்த ஸ்ரீநாத்ஜியை பார்த்து மோகிச்சு போய் பகவான்கிட்டயே அத்தர்னாங்க. இந்த மாதிரி பல சரித்திரங்கள் இருக்கு, நம்ம சொல்லிட்டே போலாம். நம்மளோட சாரம் என்ன அப்படின்னா, இந்த உபன்யாசம்ங்கிறது பேசிக்கலா எதுக்காக ஒரு ப்ரோக்ராம்ங்கிறது கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, இந்த ப்ரோக்ராம் நம்ம எல்லாம் பார்க்கணும், நம்ம சபாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. உபன்யாசம்ங்கிறது என்னன்னா கொஞ்ச நேரம் ஆனாலும் அதுல இருந்து நம்ம என்ன மெசேஜ் கேரி பண்ணிட்டு போறோம், நம்ம ஆத்துக்கு போறச்சு அந்த உபன்யாசத்துல இருந்து என்ன விஷயத்தை எடுத்து கத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த உபன்யாசத்தோட அதோட சாரம். அதுதான் உபன்யாசத்தோட சாரம் என்ன அப்படின்னா, நம்ம வசதி தாழ்த்தின்னு பாக்குறதெல்லாம் நம்மளோட ஒரு நோஷனே தவிர வேதத்திலேருந்து ஆரம்பிச்சு, வேதம்ங்கிறது எப்போ பகவான் நமக்கு கொடுத்தது, அந்த வேதத்திலேருந்து ஆரம்பிச்சு நெத்தி வரைக்கும் இருந்த மகான்கள் யாருமே நீ மட்டும்தான் வரலாம் நான் மட்டும்தான் வரல. ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சித்தியானப்போ அவ்வளவு முஸ்லீம் அவரை பாக்குறது, அவ்வளவு முஸ்லீம் இதுக்காக தானே சொல்றேன் அப்படின்னா, மகான்கள்ங்கிறவா நமக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. அது என்ன காட்டுறது, ஏன்னா மகான்கள்ங்கிறவா சனாதன தர்மத்தை வாழ வச்சா, சனாதன தர்மம் சமதர்மம், சமதர்மம்ங்கிறது சனாதன தர்மத்தோட பேஸ். அதனால சமதர்மம் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் இவ்வளவு மகான்கள் வந்தா. நம்ம அதனால இனிமே என்ன அப்படின்னா யாரையுமே வசதி தாழ்த்தின்னு பார்க்காம, எந்த மிருகத்தையும் ஹிம்சை பண்ணாம, அஹிம்சை முக்கியமா. ஒரு கொசுனா பட்டு நம்மளை கடிச்சா அப்படி போட்டு அடிச்சிடுறோம். அந்த கொசுக்கு எப்படி இருக்கும், நம்மள ஆத்மோபமியான சர்வத்திர சமம் பட்சத்தி யோஜனா பகவத்கீதை சொல்லியிருக்கேன். நம்மள மாதிரியே பார்க்கணும். நமக்கு அடுத்த நிமிஷம் நமக்கு சாவுன்னு தெரியாம நம்மளை போட்டுன்னு ஒருத்தர் போட்டு நசுக்கினா நமக்கு எப்படி இருக்கும், அது நம்ம அப்படி பண்ணா நமக்கு அது அக்செப்டபிளா இருக்குமா? அதே தானே அந்த கொசுவும், அதே தானே அந்த எறும்பும். பெயின் எல்லாம் வருது, நம்ம பெயின் எல்லாம் நம்ம பட்டு பட்டுன்னு சுருக்கிடுறோம். அதெல்லாம் அதுவும் அதுக்குள்ளேயும் அதே பகவான் நம்மள மாதிரிதான், அது ஒரு ஜீவன் தானே. சோ முடிஞ்ச அளவுக்கு யாரையும் எந்த ஜீவனையும் ஹிம்சை பண்ணாம, யாருக்கும் துவேஷம் வச்சுக்காம எல்லார்ட்டையும் பகவானை பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம நம்ம அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டோம். மங்களம் யுகல ஜோதிஷே மங்களம் நாம்னே மங்களம் தாம்னே
मङ्गलं प्रेम्णे मङ्गलं भूम्ने सर्वमङ्गलविग्रहाय सर्वमङ्गलनिग्रहाय मङ्गलं नित्यमङ्गलं शुभमङ्गलं जय मङ्गलं मङ्गलं युगल ज्योतिषे गोपिका जीवस्मरणं कान्तस्मरणं सद्गुरुनाथ महाराज की 365 days இந்த சத்சங்கத்துல இந்த மாதிரி இந்த சமதர்மம் அப்படிங்கறத பத்தி சுவாமிகளோட சன்னதியிலையும் பகவானோட சன்னதியிலையும் சொல்ற அந்த பாக்கியம் கிடைச்சது. ராதே கிருஷ்ணா. சீதாராம். ராதே கிருஷ்ணா. நாமா 365 நம்ம தபோவனம் வேதகாச தபோவனம் ஸ்ரீ காசி விஸ்வநாத குருஜியோட முன்னிலையில் அதில் ஒரு வாரமாக போயிட்டு இருக்கு. தொடர்ந்து 365 days நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஸ்ரீனிவாச சர்மா பரனூரில் ஃபுல்லாக அத்தியானம் பண்ணிட்டு இப்போ பெங்களூரில் வச்சுட்டு இருக்கு. நங்கநூறு வாசமும் இருக்கு. போலகம் மடத்துக்கு அப்பா அம்மா மொத்தமாக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. போல விஜயகோபால சுவாமிக்கு நிறையா கைங்கரியம் காத்தாலாம் பண்ணியிருக்க. அதோட ஒரு விஷயங்கள் இன்னைக்கு இந்த குழந்தைய மூலமா சமரம்பத்தை பற்றி இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்க குறிச்சி ஆசிர்வாதம் பண்ணிட்டு மேற்கொண்டு பூஜை பண்ணிக்கிறோம். நாளைக்கு சித்தப்பக்கம் நிகழ்ச்சி மனம் பார்க்க நாம சங்கீதம் காலையில் வேலவத்தை போனதுக்கு கூடலி சங்கராச்சாரியர் இந்த விஜயம் இருக்கு. காலையில் 9 மணிக்கு இங்கே வந்துட்டேன்னா அவங்க தரிசனம் பண்ணிக்கும். ராதே கிருஷ்ணா. गोपिका रमणाय गोप गोवत्सपोषणाय गोकुलवासाय गोवर्धनेशाय श्रीमते भक्तकोलाहलाय जय मङ्गलं विनुताय प्रणैकमयाय नकातिहरदिव्यनिष्ठनाय भक्ताधिचन्द्राय वृन्दावनेशाय श्रीमते भक्तकोलाहलाय जय मङ्गलम् பிரசாதம் குழந்தையோட தாத்தா, அம்மா பக்கம் தாத்தா, அதாவது பாட்டி. இது குழந்தையோட அப்பா.
வாங்கம்மா. போங்க சிஸ்டம் ஓ, சரி.